तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத் திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரி சுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே पुंडलीक सारी का भक्त नाही पंडरी सारी का क्षेत्र नाही विठोबा सारी का देव नाही तुकाराम सारी का सद्गुरु नाही पुंडलीक वरदा हरि गुष्यते यस्य नहरे रंगयात्रा दिने दिने तमहं शिरसा वंदे राजानं कुलशेखरम इन्नमुदम उट्टिगेन इंगेवा पैंगिळिये तेन्नरंगम पाडवल्ल सीर पेरुमान பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள் பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவார் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. இன்னைக்கு ஆச்சரியமான திருவோண நன்னாள். கஷ்யப பிரஜாபதியும் அதிதி தேவியும் பகவானிடத்திலே பண்ண பிரார்த்தனை ஸ்வயம் பகவானே அவர்களுக்கு குழந்தையா பிறந்த ஒரு நல்ல நாள். குட்டையா இருந்தான், அதனாலே வாமனன் அப்படின்னு பகவானுக்கு திருநாமம். சரியா? பகவானோட ஒரிஜினல் பேர் உபேந்திரன் பேர். வாமனமூர்த்தியோட பெயர் உபேந்திரன். உப இந்திரன் அர்த்தம், இந்திரனோட தம்பி. அதனால உபேந்திரன் அப்படின்னு தான் பேர் சுவாமிக்கு. ஆனால் யாருக்கும் உபேந்திரன்னா யாருன்னு தெரியாது. நிறைய முக்கால்வாசி பார்த்தோம்னா இந்த உபேந்திரா அப்படின்ற பேரை நிறைய யூஸ் பண்ணுறது யாருன்னா நேபாளிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நேபாள தேசம் பாக்கியம் உடையது. சரியா? சீதா மாதா நேபாளி. மிதிலா தேசம் நேபாளத்தில் தான் இருக்குது. ஜனக்புரின்றது நேபாளத்தில் தான் இருக்குது. ஸோ நேபாளி தான் சீதா மாதா. அதனால தான் இன்றைக்கும் அங்கே இந்துத்துவா பிராதான்யமாக இருக்குது. அந்த உபேந்திரனாகிய பகவான ஸ்வயம் பிள்ளையா பெற்று அனுபவிக்கிறார் கஷ்யபரும் அதிதி தேவி. பகவான் அழகா 5 வயசு ஆகிறது, உடனே யஜ்ஞோபவீத தாரணம் எல்லாம் ஆகிறது. நேர மகாபலியினிடத்திலே போய் தானம் கேட்க போறான் சுவாமி. மகாபலியும் தானம் கொடுத்துடுறான். மகாபலி கையில பகவான் கையில ஜலம் வார்த்த உடனேயே பகவான் பெருசா வளர்ந்துடுறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்றான். அதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். இந்த நல்ல பனிக்காலத்துலலாம் இந்த மூங்கில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படி சாஞ்சிடும். ராத்திரி முழுக்க பனி பெஞ்சதுல அப்படி சாஞ்சு இருக்கும். காத்தால சூரிய வெளிச்சம் பட்டவுடன் அப்படி நிமிரும். அது மூங்கிலோட ஒரு இயல்பு. அந்த மாதிரி
பகவான் அப்படியே குறுகி தூண்டு வந்தானாம் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. இந்த மகாபலி பிரகலாதனுடைய பேரன் தானம் கொடுத்துட்டான் அப்படின்னு உடனே பகவானுக்கு குஷி ஆயிடுது. அப்பா, என் பக்தனுடைய பிரகலாத வம்சம் தோத்து போகலே அப்படின்னு அப்படி நிமிந்துட்டான். அப்படி நிமிந்தது ரொம்ப பெருசா வளர்ந்துட்டாங்க. பகவானுக்கு அத்தனை சந்தோஷம். சாதாரணமா சந்தோஷத்துல உடம்பு பெருக்கும். முகத்தை பார்த்தாலே தெரியும், உடம்ப பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி சுவாமி சந்தோஷத்துல வளர்ந்துட்டார். ஒரு ஏமாத்தி வளரலையும். அதனால ஆண்டாள் உத்தமன் அப்படின்னு இதான் தன்னை சுருக்கிண்டு ஏமாத்திண்டு வரல, ரொம்ப குறுகி போய் வந்துட்டான். ஏன்னா இந்திரன் கிட்ட சொன்னா, நீ போய் கேளுடா, மகாபலி கொடுத்துருவான்டா அப்படின்னா. இந்திரன் அதெல்லாம் நான் மாட்டேன் அப்படின்னுட்டான். அவ பகவான் கொஞ்சம் குறுகி போயிட்டானா. இந்த கூடி குறுகி போகிறதுன்னு தெரியுமா, நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவா சரியில்லை அப்படின்னா கூடி குறுகி போக வேண்டிய அந்த மாதிரி இந்திரனுடைய குணங்கள் பகவானுக்கு பிடிக்கல, கூடி குறுகி போயிட்டான். கூடி குறுகி போனவன் மகாபலியினுடைய குணத்தை பார்த்து பெருசாயிட்டான். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன்ற. என்ன ஆச்சரியம்னா சுவாமி பெருசா ஆயிட்டார். ஓரடியில் அளந்துட்டார். 2வது அடியே கணக்கு தப்புங்க. 3வது அடி கணக்கு, 2வது அடியே எல்லாமே போயாச்சு. எல்லாமே 3வது அடிக்கு இடம் எங்கே அப்படின்னு மகாபலியின் இடத்துல கட்டு பயப்படணும் இல்லையா? மகாபலி இவ்வளவு பெருசா இருக்காரே என்ன பண்றது, பயப்படலையா? தன்னுடைய தலையை காட்டினான். என்னடா தைரியம்னா, சுவாமி எனக்கு அனுகிரகம் மட்டும்தான் பண்ணுவார், நிகிரகம் பண்ண மாட்டார். ஏன்னா மகாபலி பகவானுடைய நிறைய அவதாரங்களை பார்த்தவன், சாதாரணவன் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவானுடைய கூர்ம அவதாரம் நேர பார்த்துருக்கான். மந்திரமலையை கடையும் பொழுது ஒரு பக்கம் மகாபலி நிற்கிறான், இன்னொரு பக்கம் இந்திரன் இருக்கான். அப்போ பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கிறத பார்த்துருக்கான். அதே போல இந்த கடைஞ்ச உடனேயே அமிர்த கலசத்தை எடுத்துட்டு தன்வந்திரி வரார் பாருங்க, அதையும் மகாபலி பார்த்துருக்கான். தன்வந்திரி பகவானையும் நேர பார்த்தவன் மகாபலி. கூர்ம அவதாரம் நேர பார்த்தவன், தன்வந்திரி அவதாரம் நேர பார்த்தவன். அடுத்த சுவாமி மோகினி அவதாரம் எடுக்கிறார், அதையும் நேர பார்த்தவன். இந்த அவதாரங்கள்லாம் நம்ம தனித்தனியாக கேட்கறதே விசேஷம்ன்றோம். 3 அவதாரத்தை ஒன்னா பார்த்தவன். டக்கு 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 டக்குன்னு இப்போ நம்ம டிவியில் சீரியல்லாம் பார்க்குறோம் இல்லையா, சேனல் மாற்றி மாற்றி பார்க்குறோம் இல்லையா, இந்த சேனல் அந்த சேனல். அந்த மாதிரி கூர்ம அவதாரம் முடிகிறது, தன்வந்திரி அவதாரம் வருது. தன்வந்திரி அவதாரம் முடிகிறது, மோகினி அவதாரம் வருது. இப்படி டக்கு 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 டக்குன்னு சுவாமியுடைய அடுத்தடுத்த அவதாரங்களை கண்கொண்டு நேர பார்த்தவன் மகாபலி சக்கரவர்த்தி. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மகாபலிக்கு சுவாமி இடத்துல அப்பா இவ்வளவு பெரியவரா இருக்காரு அப்படின்னு உடனே அவர் வாமன மூர்த்தியா வந்த உடனே யோசிக்காம தலையை கொடுத்துட்டான். இந்த நம்பிக்கை அதானே எல்லாம். நேரடியாக தலையை கொடுத்துட, பயப்படப்படாது. சாதாரணமா நமக்கு ஒரு பயம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, கூட ஒரு ஓரத்துல ஒரு பயம் இருக்கு. ஏன்னா சுவாமி பாரபட்சம் இல்லாதவர், பிடிச்சவா பிடிக்காதவா, வேண்டியவா வேண்டவாதாவெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான். நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு பக்கத்தில் போனால் ஏதான கொஞ்சம் கோச்சின்ட்டாருனா தண்டிச்சுட்டாருனா என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன அபிப்பிராயம் உண்டு. ராமானுஜர் காரே கருணை ராமானுஜா கேட்கும்போது என்ன தான் இருக்கு, இருந்தாலும் நெருங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. சைதன்ய மகாபிரபு அழகா நாம சங்கீர்த்தன பகவான் தான், ஆனாலும் பயமாக தான் இருக்கு. மகாபலிக்கு அந்த பயம் இல்லை. அழகா பிரபு 3வது அடிக்கு என் தலைன்னு கொடுத்துட்டானோ. அதாவது பெருமாளுடைய கட்டவர்கள் கூட இல்லை, அதை விட ரொம்ப சிரிசியவன் தலை. நம்ம கால் கீழே ஒரு எறும்பு இருந்தால் நமக்கு தெரியுமா சொல்லுங்க? கட்டவர்கள் கீழே எறும்பு மிதிச்சவன் கூட நமக்கு தெரியாது. அந்த எறும்பு போல 100 மடங்கு சிரிசானவன் மகாபலி. நம்ம பார்த்த விட 1000 கோடி மடங்கு பெருசு திருவிக்கிரம பகவானுடைய திருவடி. அதான் பூமியிலே ஒரு அடி முடிஞ்சு போயிடுது, எல்லாமே தாண்டி போயிடுது அகலத்து. ஆனாலும் அவன் தலையை கொடுத்தவன பெருமாள் அழகா ஒரு அழுத்திட்டான். பாத தரிசனம் அப்படி கடைச்சி எடுத்து அழகா அவனை கொண்டு போய் பகவான் பாதாள லோகத்திலே ராஜாவை ஆக்கிட்டான். அதாவது நிக்கிரகம் இல்லை. அண்ணா மகாபலி சக்கரவர்த்தியோட விஷயத்துல ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நிறைய பார்த்தா நேரடியா நஷ்டம் அவனுக்கு. கூர்ம அவதாரம் அழகா மந்திரமலையெல்லாம் கடையறா, திருப்பார்கடலை கடையறா, ஆனா அவனுக்கு அமிர்தம் கிடைக்கல. தன்வந்திரி பகவானை பார்த்தான், அமிர்தத்தை கிடைச்ச பறிச்சுட்டான், ஆனா அமிர்தம் கிடைக்கல. மோகினி அவதாரத்தை பார்த்தான், அமிர்தம் கொடுக்கறான், ஆனா இவனுக்கு கிடைக்கல. அப்படி இவ்வளவு நஷ்டம் ஆயாச்சு. இத்தனை நஷ்டத்தை தாண்டி அவனுக்கு ரெண்டாவது பெரிய அனுகிரகம்னா வாமன அவதாரம்னு ஒரு லாபம். இந்த வாமன அவதாரத்தையும் பகவான் எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிறான் அவங்ககிட்டேருந்து.
எல்லாத்தையும் அபகரிச்சு நடா பண்ணா அப்படின்னா தன்னுடைய அழகான ஒரு குழந்தைய அவனை கொண்டு பாதாளத்துல பத்திரமா வச்சுட்டு தான் இன்னைக்கும் செக்யூரிட்டி கார்டா இருக்கு. அதனாலதான் மகாபலி திருவோணத்துக்கு வரான்னு கொண்டாடுறோம். கேரளத்துல திருவோணம் பெருமாளுக்கு இல்லை, மகாபலிக்கு தான். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் பார்த்தா மகாபலி வேஷம் தான் போட்டுப்பாரு. யாரும் உலகளந்த பெருமாள் வேஷம் போடவே மாட்டான். இல்லாட்டி வாமன வேஷம் போனா போறதுன்னு போடுவாள் ஒழிய. ஏண்டான்னா அந்த மகாபலிக்கு பகவான் இவ்வளவு நஷ்டப்பட்டுட்டான். அதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தர்ம லாபம் என்னடான்னா, சுவாமி உனக்கு செக்யூரிட்டி கார்டு, நான் யாரை என்ன மீறி உன தொடரான் பார்க்கலாம் அப்படின்னு நிற்கிறாரு இல்லையா. அதான் வாழ்க்கையில எதுவுமே நாம நஷ்டப்படலை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நஷ்டப்பட்டு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், நஷ்ட லிஸ்ட். லாப லிஸ்ட் மட்டும் எடுக்க மாட்டோம், அது எடுத்தால் ஜாஸ்தி வரும். நஷ்ட லிஸ்ட்னு வச்சிருக்கோம் பாருங்க. இந்த நஷ்ட லிஸ்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பரமானுகிரகம். கண்ணன் எப்பையும் நம்ம கூட இருக்க. நல்லதோ கெட்டதோ, சரியோ தப்போ, பாபமோ புண்ணியமோ, லாபமோ நஷ்டமோ, எல்லாத்துலேயும் சுவாமி கூட இருக்க. அந்த மகாபலிக்கு பகவான் அப்படி ஒரு கிருபை பண்ணிட்டான். அதனாலதான் ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்றான். அப்ப அந்த பகவான் பரம கருணா சாகரன், எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவனா இருக்கான். அவனிடத்திலே நமக்கு நம்பிக்கை இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். பக்திக்கு வேற எந்த விதமான அடிப்படை தகுதியும் வேண்டாம். நம்ம முட்டாளா கூட இருக்கலாம். நம்பிக்கைக்கும் புத்திசாலித்தனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் வச்சுக்கோங்க. நம்பிக்கைக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பிக்கைக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பிக்கைக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பிக்கைக்கும் நம்மளுடைய ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பிக்கைக்கும் நம்ம உடம்புக்கு சம்பந்தம் இல்லை. நம்பிக்கைன்றது மன சம்பந்தப்பட்ட விஷயம். யாருக்கு வேணா நம்பிக்கை வரலாம், எதுக்கிட்ட வேணா நம்பிக்கை வரலாம், யார் மேல வேணா நம்பிக்கை வைக்கலாம். சேர் மேல நம்பிக்கை வைக்கலாம், ட்ரெயின்ல போற பக்கத்தில் உட்காந்து நம்பிக்கை வைக்கலாம், செருப்பு மேல நம்பிக்கை வைக்கலாம், கொடை மேல நம்பிக்கை வைக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்பிக்கை, அச்சேதன வஸ்துக்கள். அப்ப அந்தந்த வஸ்துக்கள் மேல ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது அதனாலேயே ஒரு பிரயோஜனம் இருக்கு. மனுஷா கிட்ட நம்பிக்கை வைக்கிறோம், அந்த நம்பிக்கைக்கும் ஒரு பிரயோஜனம். கச்சரா மேல நம்பிக்கை வச்சிருக்கோமே, கச்சரா வாழா மேல வந்துருவான். அந்த டைம் பெல் அடிச்சுட்டா, பாம்பேல மட்டும் எனக்கு ஒரு பயம் உண்டு. சில டைம்ல பெல் அடிச்சிட்டோம்னா கச்சரா வாழா ஆகியான்னு நம்ம கஷ்டப்பட்டு வாசல் நின்றுட்டு இருப்போம். அந்த டைம் பெல் அடிச்சா கச்சரா வாழா தான் ஒரு தீர்மானத்தை வந்துருவாங்க. இப்ப எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க அவன் மேல. ஆச்சரியம். சில பேர் வீட்டில் வெடிக்காம பெல் அடிக்க பால்காரன்னு விடுவா. ரொம்ப கஷ்டப்பட்டு சிலதெல்லாம். ஆனா அந்த அளவுக்கு அவன் இந்த டைமுக்கு வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இல்லையா. அப்ப அந்த நம்பிக்கைக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. சமயத்தில் யாராவது இந்த பாட்லி வாழெல்லாம் வருவான், நாளைக்கு வந்துருப்பா அப்படின்னு. சாத்தால 11 மணிக்குள்ள வரேன் அப்படின்வான். யாரா பெல் அடிச்சா பாட்லி வாழாவா தான் இருப்பான் அப்படின்னு. ஏன்டானா அவன் மேல அவன் நம்பிக்கை. அவன் அன்னைக்கு இருக்கானா கூட தெரியாது, போயிட்டானா இருக்கான்னு தெரியாது. ஆனா அவனுடைய வாக்கியத்து மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இப்படி மனுஷா மேலேயும் பொருட்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கைக்கே நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கிறது, நல்லது நடக்கிறது. அப்படின்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அப்ப அவன் மேல நம்பிக்கை வச்சா வீண் போக மாட்டோம். சத்தியமா நல்லதுதான் நடந்தது, நல்லதுதான் நடக்கிறது, நல்லதுதான் நடக்கும். மனசு அழுத்தம் திருத்தமா எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு நடந்ததெல்லாம் நல்லதுதான், எனக்கு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நல்லதுதான், எனக்கு நடக்க போகிறதெல்லாம் நல்லதுதான். இது மட்டும் மனசுல மாறப்படாது. எந்த விதத்திலையும் எந்த சமயத்திலையும் இது மாறாம இருக்கணும். அதுதான் வசதி. அந்த நம்பிக்கை நன்னா திடப்பட 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 உள்ளுக்குள்ள தெளிவு உண்டா. பக்தியினுடைய ரகசியம் எதுன்னா நம்பிக்கை தான். பக்தியினுடைய அசிவாரம் எது அப்படின்னா நம்பிக்கை தான். பக்தியினுடைய பாதை எது அப்படின்னா நம்பிக்கை தான். பக்திக்கு வளரணும் அப்படின்னா அதுக்கு ஆகாரம், பக்திக்கு எதிராக ஆகாரம் அப்படின்னா நம்பிக்கை தான் ஆகாரம். மாற வந்துட்டா. அதாவது அந்த நம்பிக்கைன்றது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம், ரொம்ப சுலபமான விஷயம். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சுலபம் நம்பிக்கை, ரொம்ப பெருசு நம்பிக்கை. அதுதான் ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும், ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்குமான நடக்காது உலகத்துல. மண்டே மார்க்கெட்ல நமக்கு நிறைய கிடைக்கும், ஆனா உயர்ந்ததா இருக்குமான்னு கேரண்டி இல்லை. உயர்ந்ததா இருக்கிறதெல்லாம் ஈஸியா கிடைக்குமான்னு கேரண்டி இல்லை. இல்லாட்டி நமக்கு வாங்கக்கூடிய ஸ்திதியில இருக்குமான்னு தெரியாது. ஒரு விஷயம் ஈஸியாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும், நிச்சயமா பிரயோஜனம் தரும், வீணே போகாது, கெட்டே போகாது, எப்ப வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை தான்.
எந்த வயசுல வேணாலும் எப்ப வேணா நம்பிக்கை வளர்த்துக்கலாம். எப்ப வேணா நம்பிக்கையினால பெரிய காரியங்களை சாதிச்சுட முடியும். சந்தேகமே வேண்டாம். இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. நமக்கெல்லாம் வந்து 45 வயசு ஆயிடுச்சுன்னா வயசாயிட்டு இருக்கு அப்படின்னு இந்தியாவில். ஒரு 85 வயசு பாட்டி ஜிம்னாஸ்டிக் பண்றதா நான் பார்த்தேன். 85 வயசு பாட்டி நமக்கெல்லாம் குச்சி வச்சு நடக்கிற வேலை பார்த்து வென்ற பொருள் கோவிலுக்கு போகாதீங்க, வெளில போகாதீங்க, ஆற்றுல இருக்கும்னு சொல்லுவோம். ஒரு 85 வயசு மேலே ஏறி அந்த பெல்ட்டிலாம் அடிக்கிறாங்க. நமக்கு பார்த்தா இடுப்பு வலிக்கிறது எப்பா அப்படின்றது. அப்ப அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்தாளா. 85 வயசுல நம்மளாம் அப்பா அவ்வளோ வயசு இருக்கிறதுக்கு மேலே தைரியம் இல்லை வச்சுக்கோங்க. ஏதோ எல்லாத்தையும் கொஞ்சம் கரையை ஏற்றி செட்டில் பண்ணிட்டு கிளம்பினா போதும் அப்படிதான் இருக்கு. அதுக்கு மேல நம்பிக்கையோ தைரியமோ இல்லை. ஆனா அவளுக்கு அத்தனை ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயம், அவளோட விஷயத்துல தன்னம்பிக்கை. அப்ப அந்த தன்னம்பிக்கைக்கு இவ்வளவு தூரம் முடியும் அப்படின்னா சுவாமி மேல வைக்கிற நம்பிக்கை. நம்ம தன்ன ஒரு விஷயம் வச்சுக்கலாம், நான்ற ஒரு விஷயம் தான் நம்பிக்கை வைக்கிறோம். என்னால் முடியும். ராத்திரி தூங்கும்போது என்னால் முடியும் நம்மளால நினைக்க முடியல. நம்மள மறந்து போயிடுறோம். இல்லாட்டி ரொம்ப எமோஷனா இருக்கும் வச்சுக்கோங்க, கோபத்திலையோ பயத்திலையோ. அப்ப நான்றது மறந்து போயிடுறது. நம்ம ரொம்ப சின்னதா போயிடுறோம். கோபம் பெருசாயிடுறது, கோபம் ஓங்கி உலகளந்து விடுறது. நம்ம வாமனமூர்த்தி மாதிரி நோட்டு மாட்டின்றோம், மகாபலி மாதிரி தலையை கொடுத்துடுறோம் கோபத்துக்கிட்ட. பகவான் கிட்ட நம்பிக்கை ஒரு நாளும் குறையாது, அது கூடிண்டே போகும். பகவான் எப்படி வளர்றானோ அது போல நம்பிக்கை வளரும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்ன்றதுதான் குலசேகர ஆழ்வாருடைய இந்த திருவித்துவக்கோடு 10 பாசுரங்கள். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், உலகாயத விஷயங்கள், உலகத்துல டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது எங்கேருந்தோ உதாரணம் அவர் எடுக்கல, உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவே இல்லை. டே டு டே லைஃப்ல டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதை கொண்டு பகவானிடத்துல எப்படி நம்பிக்கை வைக்கணும். இது போல ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்காது. இந்த சுய பரிசோதனைன்னு சொல்லுவோம், ஆத்ம பரிசோதனை, ஆத்ம விசாரம் இல்லையா. இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா, இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா, இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நம்மளை சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு 10 பாசுரம். அதே சந்தர்ப்பத்தை இப்படிதான் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானிக்கிறதுக்கான ஒரு 10 பாசுரம். இந்த நம்பிக்கை தான், வேற எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு, வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம், பெருசா வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம். எல்லாமே தெரிஞ்சும் நம்பிக்கை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஒண்ணுமே தெரியலனாலும் நம்பிக்கை இருந்தா பரம பிரயோஜனம் என்னைக்கும் உண்டு. நல்லா ஞாபகம். நீங்க பாகவதம், ராமாயணம், கோபிகா கீதம், கோபிகள் கண்ணனை தொலைச்சுட்டா, சரியா நம்பிக்கை இழந்துடணும். இனிமேல் கண்ணன் கிடைக்க மாட்டான்னு தீர்மானம் பண்ணிட்டு அவ தற்கொலை பண்ணிக்கணும். கரெக்டா அதான் நடக்கும் லோகத்துல. அவ கோபிகா கீதம் பாடுறா, கண்ணன் வருவான், வந்துடுறானா இல்லையா. 20 ஸ்லோகம் தான் கோபிகா கீதம். 20 ஸ்லோகத்தை தைரியமா பகவான் வருவானா, அப்ப 20 ஸ்லோகத்தை அவன் நம்பிக்கை எவ்வளவு பெருசிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்பிக்கையினோட ஆழத்தை பொறுத்து தெய்வ தரிசனம், நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்து பகவத் அனுபவங்கள். எனக்கு பெருசா அனுபவம் கிடைக்கலன்னா நம்பிக்கையோட ஸ்டேஜை பொறுத்து இருக்கு. ட்ரெயினில் அன்ரிசர்வ்ல போட கொஞ்சம் நம்பிக்கை வச்சுக்கோங்களேன். ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. அன்ரிசர்வ் முன்னாடி போய் நிற்போம் லைனில், இப்படி அப்படியே அடிச்சு பிடிச்சின ட்ரெயின் அங்கே வரும்போதே பாஞ்சு ஏறணும். ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்னா நம்ம கம்பார்ட்மெண்ட் எங்கே மட்டும் பார்த்துட்டு ஏறினா போதும். ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் இருக்கு, நான் வாங்கிட்டேன் இல்லையா. அப்போ எனக்கு ஒரு இடம் உண்டு. அது யாராவது உட்காந்தா கூட எழுந்து என் நேரம் சீட்டே அப்படின்னு சண்டை போடுறதுக்கான ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் நம்ம கிட்ட இருக்கு. அன்ரிசர்வ் அப்படி கிடையாது. கொஞ்சம் ஒரு தள்ளணும், 4 பேர் முட்டி மோதி 4 பேர் அழிச்சுட்டு நம்ம மேலே ஏறணும். ஏசி அப்படின்னு சொல்லும் அபாடா அப்படின்னு. ஏசி கம்பார்ட்மெண்ட்னா அட்டெண்டர் இருப்பான், காலையில் 4:30 மணிக்கு நான் இறங்கணும் எழுப்பிடுன்னு சொல்லிடலாம். அதில் இன்னும் செகண்ட் ஏசி போயாச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா டவல்லாம் கொடுத்துருவான். ஃபர்ஸ்ட் ஏசிலாம் போயாச்சுன்னா அவனே லக்கேஜை கொண்டு வந்து வைப்பான். இந்த நம்பிக்கை அளவு ஏற 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 எப்படி ட்ரெயினில் கிளாஸ் ஏற 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 சௌகரியமும், வாழ்க்கையில் நம்பிக்கை அளவு ஏற 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 கிருஷ்ண சௌகரியங்கள் ஜாஸ்தியாகும். யோகக்ஷேமம் பகாமியகம். அதுதான் பகவான் சொல்ல, அனன்யா சிந்தையந்தோமா. நம்ம அனன்யா சிந்தையந்தோ இல்லை, அதான் பிரச்சனை. அப்பப்ப சிந்தனை, அதுக்கே பகவான் கிருபை பண்றான். அப்ப அனன்யா சிந்தனை இருந்து விடுச்சுன்னா இன்னும். அதான் ஆழ்வார் சொல்றார், தருதுயரம் தடாயில் உன் சரணல்லால் சரணில்லை, விரை கொழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட் அம்மானே, அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. ரொம்ப அழகா சொல்றார், தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரண் இல்லை. இந்த நிறைய கஷ்டப்படுறோம். இது எல்லாத்துக்கும் ஆதி கர்த்தா யாருன்னு பார்த்தா சுவாமி தான். அவர் தானே சரீரத்தை கொடுத்தார், அவர் தானே இந்த கர்மா பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தார்.
அவர் தானே மாயை சிரிச்சுட்டு அம்மையால மாயை என்னன்னு கேட்டோமா, மாயையில் அனுபவிக்கணுமா யாராவது கேட்டோமா, மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கோம். மாயை என்னன்னு தைரியமா கேட்ட ஒரே ஒருத்தர் மார்கண்டேய மகரிஷி மட்டும்தான். மற்றவா எல்லாரும் மாயையிலேருந்து காப்பாத்துன்னு கேட்டாலே ஒழிய யாருக்கும் மாயைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிற தைரியமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மாயை பத்தி ரொம்ப தீர்மானமா பேசினது அனுபவிச்சுன்னா ஒன்னு மார்கண்டேயர், ரெண்டாவது ஆதிசங்கர பகவத் பாதர். ஜெகத் மித்யான்னு சொல்ற தைரியம் அவருக்கு இருந்தது. அதனால பிரபு என்னுடைய துயரங்களுக்கெல்லாம் ஆதி கர்த்தா நீதான். அப்ப நீதான் கர்த்தான்னா கூட்டவனுக்கு கிட்ட தானே சாவி இருக்கும், தள்ளி விட்டவனுக்கு தானே காப்பாற்ற தெரியும். சில பேர்லாம் அந்த ஸ்விம்மிங் கற்றுக் கொடுப்பா கிராமத்தில், நீச்சல். நம்ம ஊர் மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி அழகாக டியூபெல்லாம் கட்டி விட்டு பொறுமையாக இறக்கி விட்டு இப்படிலாம் கிடையாது, கொண்டு தள்ளி விட்டுருவான். நமக்கு அப்படியே பக்கு 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 பக்குன்னும். அப்போ அதுக்கு என்னடா தெரியும், எப்படி நம்ம அவளை காப்பாற்றிடுவோன்னு இவளுக்கு ஒரு தீர்மானம் இருக்குது. பார்த்தாளா, நம்ம நீ தான் தள்ளி விட்ட, நீயே காப்பாற்று. எனக்கு காப்பாற்றிக்க தெரியல. தருத்துயரம் தடாயே உன் சரணல்லால் சரணில்லை. எப்படி தள்ளி விட்டவனே காப்பாற்றணுமோ அதே மாதிரி மாயையில மாட்டி விட்டவனே காப்பாற்று. ஏன்னா நீ மாயாதிபதி. தருத்துயரம் தடாயேல் உன் சரண் அல்லால் சரணில்லை. விரை குழுவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட் அம்மானே அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடும். ரொம்ப அட்டகாசம் பண்றது லோகத்துல அம்மாவுக்கு தான் பொறுமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அம்மாவுடைய பொறுமையும் மீறி போயிடுதான். அந்த அம்மாவுடைய பொறுமையும் மீறி போய் தொலை ஒழிஞ்சு போ அப்படின்னு குழந்தைய தள்ளுறாள். எக்கடா கெட்டு ஒழி அப்படின்றாள். அப்ப கூட அந்த குழந்தை திரும்பி அம்மான்னு அழுதுண்டு அவளிடத்திலே ஓடி வந்து மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி. அந்த அம்மான்னு அழுதுண்டு அவளுடைய அருளுக்காக ஏங்குற குழந்தை போல நீ என்ன கண்டுக்கவே இல்லை, தள்ளியே விட்டாலும் திரும்ப நான் உங்ககிட்ட தான் வருவேன். எனக்கு வேற எங்கேயும் போக தெரியாது, போக முடியாது, போனாலும் பிரயோஜனம் இல்லை. அது ஒன்று இருக்கு இல்லையா, பிரயோஜனம் இருக்கணும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அந்த வைத்தியம் பண்ணி சரியாகணும், இல்லாட்டி பிரயோஜனம் இருக்கு. அதனால எனக்கு வேற கதி இல்லை. நீயே கிருபை பண்ணலைன்னாலும் கூட உன் கிருபைக்காக எங்கின்னு இருந்தேன் அப்படின்னு முதல் பாசுரத்தில் ஒரு அம்மாவுடைய குழந்தையுடைய பந்தத்தை நிறைய மார்க்கெட்டில் பார்க்கலாம், ட்ரெயினில் பார்க்கலாம். இந்த குழந்தை நின்ன இடத்துலையும் ஓன்னு அழுதுன்னு இருக்கும். அம்மா நான் விட்டுட்டு போகிறேன் போ அப்படின்னு போவா. இந்த குழந்தை அங்கேயே நின்று சௌகரியமாக அழுகும். 10 அடி போயிட்டு அம்மா திரும்பி பார்ப்பா, 20 அடி போயிட்டு திரும்பி பார்ப்பா. எப்படி இருந்தாலும் அம்மா நான் திரும்பி பார்க்காம போக மாட்டான்னு ஒரு தீர்மானம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் அழவிட்டா கூட கொஞ்ச நாளைக்கு திரும்பி பார்ப்பேன். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உனக்கு என் மேலே வெறுப்பு வரும், நான் பண்ணது சரியில்லையே உனக்கு கோபம் வரும். ஆனால் இன்னைக்கோ நாளைக்கோ கொஞ்ச நாள் கழிச்சோ சத்தியமா நீ என்ன திரும்பி பார்ப்ப. நம்மளே சில பேர்ட்ட அப்படி பழகின்னு இருப்போம். இந்த கச்சரா வாழா பாட்லி வாழா அதான் பழகின்னு இருக்கும். கொஞ்ச நாள் தான் பழகிருப்போம். இப்போ நல்ல ஆத்மார்த்தமான ஒரு பிரீதி இருக்கும். திடீர்னு ஏதோ பிரச்சனை வந்துடும், அப்படி முடிஞ்சிருவோம் வச்சுக்கோங்களேன். அவளை பார்க்க மாட்டோம், அப்படிலாம் முடிவு பண்ணிடுவோம். ஆனாலும் அவளுடைய சிந்தனை நம்மளை விட்டுட்டு போகாது. திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி பார்ப்போம், அப்புறம் அப்படி சரியாகிறது இல்லையா. அது ரொம்ப சாதாரணமாக சொன்னது. ஒரு கச்சரா வாழா, இஸ்திரி வாழா, அவளால் நமக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. நம்ம அவளை நம்பி இல்லை, அவள் நம்மளை நம்பி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கே ஒரு ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கும் பொழுது அப்போ சுவாமிக்கும் நமக்கும் நீங்காத ஒரு பந்தம் உண்டு. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அப்போ நீ எப்படி கிருபை பண்ணுவாய், அந்த கிருபைக்காக நான் நம்பிக்கையோட காத்துருக்கேன். என்னால் என்னடா பண்ண முடியும்னா, நீ கிருபை பண்ணுவேன் நம்பிக்கையோட காத்துட்டு என்னால் பண்ண முடியும். ஒன்று தான் பண்ண முடியும். கிருபை பண்ணுறது உன் வேலை, நம்பிக்கையோடு இருக்கிறது என் வேலை. என் வேலையை நான் பண்ணுறேன், உன் வேலையை நீ பண்ணுவாய். பண்ண வைப்பேன்டா. நீ எனக்கு கிருபை பண்ணித்தாண்டா ஆகணும், நீ தப்பிக்க முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ண முடியும். இந்த குழந்தைகிட்ட கோச்சிப்போம், தப்பு பண்ணிட்டா எல்லாம் சொல்லுவோம். கடைசியில் அதுக்கு வேண்டியதெல்லாம் திரும்ப நாம தான் பண்ணுவோம், அதுக்காக நாம தான் பறிவோம். அதுபோல பிரபோ உன்னுடைய அனுக்கிரகத்துக்காக அருள் நினைந்தே அழுவி, உன்னுடைய கிருபைக்காக ஏங்கி அழைச்சு அழுவி. இது என்னால் முடியும். அடுத்த பாசம் சொல்றார், கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடின் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போலே விண்தோய் மதில் புடைசூழ் வித்துவக்கோட்டம்மா நீ கொண்டாளாயாகிலும் உன் குறைகளே கூறுவனே. அடுத்த பாசுரத்தை சொல்றார், ஒரு ஸ்திரீ இருக்கா, கல்யாணம் பண்ணிண்டாச்சு, புருஷன் சரியில்லை, எந்த விதத்திலையும் அவனால ஒரு பிரயோஜனம் இல்லை,
அப்படிப்பட்டவன் கண்டார் இகழ்வனவே. பார்க்கிறவாள்லாம் அவனை கையாளா சொல்றா, காரி துப்புறா, பந்துக்கள் வீட்டில் அவனை ஏற்ற மாட்டேங்கிறான், திருவிழா இருக்கவாள் அவனை பத்தி எக்கு தப்பா பேசுறா, தப்பு தப்பா எல்லாம் வழி போடுறா, எல்லாரும் சாபம் கொடுக்குறா. இப்படி இருந்தாலும் அந்த பதிவிரதை எப்படி அவன் ஒரு நாள் மாறுவான் அப்படின்னு காத்துண்டு கிடப்பாளோ அதுபோல விண்தோய் மதில் புடை சூழ் வித்துவ கோட்டம்மா நீ கொண்டு ஆளாயாகிலும் உன் குறைகளே கூறுவன். நீதான் எனக்கு சிவ பண்ண. எப்படி ஒரு பாரியையுடைய துக்கங்களை சரி பண்ண வேண்டியது பர்த்தாவோட கடமை. ஆனா துக்க நிவர்த்தி பண்ண வேண்டியவனே துக்கத்தை கொடுக்கான். அது வேற எங்க போக முடியும்? அதுபோல அவன் சரியாவான்னு காத்துட்டு இருக்கிற ஒரு பதிவிரத போல, ஹே பிரபு, ஏ திருவித்துவ கோட்டில் இருக்கிற ஏ சுவாமி, உன்னுடையதான திருவடிகளே நான் பிடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வேற வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு பதிவிரதை பர்த்தாவை இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கிறா போலே. இந்த திருவித்துவ கோடு திவ்ய தேசம்ன்றது குருவாயூர்லேருந்து கூப்பிடுற தூரம் ஒரு அரை மணி நேரம் 30 நிமிஷத்துல போயிடலாம். அது பக்கத்துல இன்னொரு திவ்ய தேசம் திருநாவாய். இது ரெண்டு குருவாயூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். அப்போ முதல் பாசுரத்துல அம்மாவிடத்துல அம்மாவுடைய அருளுக்காக என்கிற குழந்தை மாதிரி நான் உன்னிடத்துல இயங்குவேன், உனக்காக காத்துருக்கேன். ரெண்டாவது இன்னும் ஒருபடி மேல, ஏன்னா அம்மா குழந்தைய மன்னிச்சிருவா, டக்குன்னு மன்னிச்சிருவா, டக்குன்னு அதனுடைய அழுகையை சரி பண்ணிடுவா, அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துருவா. இந்த கணவன்றவன் அவனா புத்தி மாறி அவனா அதை தவற உணர்ந்து அவனா இவளுக்கு கிருபை பண்ணாதான் உண்டு. குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி வச்சு புரிய வைக்கலாம் முடியாது. அவன் புத்தியில உரைக்க மாட்டேங்கிறதுன்றோம் இல்லையா? புத்தியில உரைச்சு அவன் மாறினாதான் இவளுக்கு நல்லது. அதுபோல உனக்கா நீயா உணர்ந்து நீயா எனக்கு கிருபை பண்ற வரைக்கும் நான் விடமாட்டேன், நான் காத்துட்டு இருப்பேன். நிச்சயமா உன் கிருபைக்காக நான் காத்துட்டு இருப்பேன் சார். மூணாவது பாசுரம் சொல்றார், மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா என்பால் நோக்காயாகிலும் உன் பற்றல்லால் பற்றிலேன் தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார் வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன் இருந்தேனே. அம்பழகா சொல்றார். இந்த திருவித்துவக்கோடு திவ்யதேச மகிமையை சொல்றார். ஒருவேளை கடல்ல இருக்கிற ஜலமெல்லாம் வத்தி போயிடுச்சுன்னா மீன்லாம் பயப்படாதான். நம்ம திருவித்துவக்கோடு போயிடுவோம், அங்க இருக்கிற வயல்கள் அப்படி வாழ்ந்துடும். அவ்வளவு தூரம் செழிப்பான ஒரு இடமா திருமிற்றக்கோடு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருவித்துவக்கோடு திவ்யதேசத்து பிரபு ஆச்சரியமா ஒரு ராஜா இருக்கான். ஆனா அவன் பிரஜைகளை கஷ்டப்படுத்துறான். பிரஜைகளுக்கு வேண்டிய ஒரு ஒத்தாசையும் பண்றதில்லை. ராஜா எதுவும் தன் பணத்தை போட்டு ஒன்றும் பண்றதில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரஜைகள்கிட்ட வரி வசூலிக்கிறான். பிரஜைகளுக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய தர்மம். கவர்மெண்ட் எதுவும் நமக்கு ஃபேவரே பண்ணல. நல்லா ஞாபகம், எந்த கவர்மெண்ட் ஆவானா இருக்கட்டும், நம்ம கிட்டேந்து பணம் வாங்கிட்டு நமக்கு வேண்டிய சௌகரியத்தை பண்ணி கொடுக்கறதுக்காகத்தான் ராஜாங்க. ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ராஜா தான் மட்டும் சௌக்கியமா இருக்கான். பிரஜைகளுக்கு வேண்டிய எதுவும் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, இன்னும் கஷ்டத்தை அதிகமா கொடுக்கறான். அப்ப அந்த பிரஜை தப்பிச்சு எங்கேயே போக முடியுமா? எங்கேயுமே போக முடியாது. என்னைக்கா ஒரு நாள் ராஜா மாறுவான், நம்ம தேசம் நன்னாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கும் இல்லையா? லங்கையில இருந்து வரலாம் அப்படிதான் நினைச்சாலும் என்னைக்கா ஒரு நாள் இந்த ராவண ராஜ்யம் முடிவுக்கு வரும், யாராவது ஒரு நல்லவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான் அப்படின்னு காத்துட்டு இருந்தாலும். எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் கிட்ட ராஜ்யம் தப்பிச்சு நிச்சயமா நம்ம மனுஷன் யாராவது ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான் அப்படின்னு சுதந்திர போராட்ட சமயத்தில் இருந்தாலும் அதுபோல ஆச்சரியமா தான் நோக்காது எத்துயரம் செய்திடணும். ஒரு ராஜா இருக்கான்னா பார்த்து என்ன கஷ்டம் ஏது கஷ்டம் அப்படின்னு பார்த்து அவன் கிருபை பண்ணணும், அவன் நல்லது பண்ணணும். அதை விட்டுட்டு அவனே பார்த்து கஷ்டம் கொடுத்தான்னா போடு, எக்ஸ்ட்ரா டாக்ஸை போடு, சர்வீஸ் டாக்ஸை போடு, ரோடெல்லாம் ஓட்ட பண்ணு, அண்ணன் பாலம் வெட்டி போடு, பாலம் கட்டாது அப்படின்னா வேற எங்க போக முடியும்? ஆனாலும் அவன் சரியாவான். தேசம் நன்னாயிரம் காத்துருக்கக்கூடிய ஒரு பிரஜை போல உன் கிருபைக்காக, அதாவது நம்ம ராஜாவை நிர்பந்திச்செல்லாம் காரியம் சாதிக்க முடியாது. கணவனை கூட நிர்பந்திச்சுட்டு ஏதான ஒரு காரியம் சாதிச்சுடலாம். இல்லாட்டி அவனுக்கு வேண்டிய காமசுகம் ஏதானும் கொடுத்தாவது அவன் இப்படி வளைச்சு கொண்டுடலாம். ராஜாவோட நடக்காது. ராஜா அவன் நினைக்கிறத நடத்தி காட்டுவான். அப்ப எப்படி அந்த ராஜா தானே தன் கருணையினாலே பிரஜைக்கு கிருபை பண்ணுவானோ அது போல நீயே உன்னுடைய மனசினால என் மேல் அக்கறை கொண்டாத்தான் என் வாழ்க்கை சரியா. அது வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா காத்துட்டு இருப்பேன். ஒரு பிரஜை ஒரு ராஜாவை நம்பி காத்துட்டு இருக்க முடியும்னா
ராஜாதிராஜனான உன்னை நம்பி நான் காத்துருக்க மாட்டேன். நீ ராஜாதிராஜன், 14 லோகத்துக்கும் அதிபதி நீதான். அதனால எந்த தேசத்துல எந்த ராஜன் ஆண்டாலும் அவனுக்கு மேம்பட்ட ராஜன் நீதான். திருவனந்தபுரம் போனோம்னா யாரா ராஜா அப்படின்னா அனந்த பத்மநாபன் தான் ராஜன். திருவிதாங்கூர் ராஜவம்சத்தாரெல்லாம் பத்மநாப தாசர்கள் தான். நீங்க கூட திருவனந்தபுரத்தை பத்தி கோவிலை பத்தி அவ்வளவு வரது விதவிதமா என்னமோலாம் சொல்றா. கவர்மெண்ட் எடுக்குமா அது எடுக்குமா என்னமோலாம் பேசுறா. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது ராஜால டிசைட் பண்ணணும். பத்மநாபன் தான் டிசைட் பண்ணணும். அந்த கோவில் சொத்து என்ன ஆக போறதுன்னு தீர்மானிக்க வேண்டியவன் பத்மநாபன். இத்தனை வருஷமா உள்ள ரகசியமா வச்சுட்டு இருந்ததும் பத்மநாபன் தான். இப்ப வெளியில காட்டினதும் பத்மநாபன் தான். அடுத்து என்ன நடக்க போறதுன்னு ஏற்கனவே அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கா. அமிக்கஸ் கியூரியோ இல்லாட்டி கோர்ட்டோ இல்லாட்டி கேஸோ ஜட்ஜ்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஒன்னும் யாரும் ஒண்ணு தீர்மானிக்க வேண்டியது ராஜாதிராஜனான அனந்த பத்மநாப சுவாமி. அதுபோல ஏ பிரபோ என் வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா நீ கிருப பண்ணணும். நீ கிருப பண்ணுவாய், அந்த நாளும் வந்துடாதோன்னு நான் காத்துருக்கேன். அதாவது எப்படின்னா உன் கிருபைக்காக நான் காத்துருப்பேன். நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் மனசு விட்டு போக மாட்டேன், நான் புலம்ப மாட்டேன், நான் அழமாட்டேன், நான் அடுத்தவாகிட்ட போய் குற்றம் கூட சொல்ல மாட்டேன். நீ கிருப பண்ணுவேன்னு காத்துட்டு இருப்பேன். என்னாகும்னா இது சுவாமிக்கு வெக்கம் வந்துடுமா, சி இப்படி என்ன நம்பிக்கை வச்சிருக்காளேன்னு சொல்லி அந்த நம்பிக்கைக்கு அவ்வளவு சிரமப்படுறாரு. ஒவ்வொரு அவதாரத்திலையும் பார்த்தோம்னா பரித்ராணாய சாதுனா சம்பவாமி யுகே யுகே, சாதுக்களுக்காக. சாது லட்சணம் எதுன்னா கிருபா பண்ணுவான்னு காத்திருக்க, அதுதான் சாது லட்சணம். கோபிகள் காத்திருக்கா இல்லையா? மார்கழி மாசத்துல அவ விரதம் இருக்கா, காத்தியாயினி விரதம். பகவான் சொல்றான் சரத்காலத்திலே ஆசக்கிரீடை காத்துட்டு இருக்கா. சரத்காலம் வந்த பிறகு கூட பகவான் ஆரம்பிக்கல. பௌர்ணமி வந்த அன்னைக்கு தான் வேணுகானம் பண்றான். அப்பதான் அவ கிளம்பி வரா. அதுக்கப்புறமா தான் ராசம். இப்ப அந்த காத்துன்னு இருக்கணும் பகவத் அனுகிரகத்துக்காக. அதுதான் அப்பதான் ஜெயிக்க முடியும். ரந்தி தேவன் இவ்வளவு அழகா காத்துன்னு இருக்கா. தசரத சக்கரவர்த்தி எத்தனை வருஷம் காத்தினா? 60,000 வருஷங்கள் பகவான் வரதுக்கு காத்துட்டு. ஆனா பகவான் 4 ரூபம் எடுத்துன்னு ஒன்னா வந்து ஒரே சமயத்துல 4 விதமான ரூபத்தை வந்து விளையாடினானா இல்லையா? யசோதா காத்துட்டு இருந்தான், கிருஷ்ணன் வந்துட்டான். தேவகி மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்று. அப்ப அவள் காத்துட்டு இருந்தா, கண்ணன் வந்துட்டான். இப்ப நடக்கிறது இல்லையா? பாகவதம் ராமாயணம் முழுக்கவே சபரி காத்துட்டு இருந்தான். இவ தேடிண்டு ராமன் தேடிண்டு போல ராமன் வருவான் காத்துட்டு இருந்தான். வேற வழி இல்லாம ராமன் வந்தானா இல்லையா? சுக்ரீவன் எத்தனை பாடுபட்டான். அண்ணா ஊரோடு தரத்திட்டான். தேசம் இல்லை, ரிஷ்யமுக பர்வத்தை தவிர வேற எங்கேயும் போக முடியாது. பெரிய சேனை இல்லை, மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, பந்துக்கள் இல்லை, ராஜ்யம் இல்லை, சொத்து இல்லை. கூட ஆஞ்சநேயர் இருந்தார், கூட 2 பேர் இருந்தார். இவ்வளவுதான். ஆஞ்சநேயர்ன்ற குரு இருந்தார், கூட பாகவதர்கள் 2 பேர் இருந்தார். ராமன் தேடிண்டு வந்து கிருப பண்ண. சுக்ரீவன் ராமனை தேடிண்டு போகல. நல்லா ஞாபகம், நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல என் சுவாமி வந்து கிருப பண்ணுவார் நம்புங்கோ. அந்த இடத்துக்கு வரலன்னா அவர் சுவாமி இல்லை, வர்றதுனாலதான் அவர் சுவாமி. சௌலபியம் பகவான் தேடி வர. அதனால மகாபலியை தேடினானே வாமனன் வந்தான். வாமனை தேடிண்டு மகாபலி போகல. என்ன ஞாபகம், வாமன மூர்த்தி மகாபலியை தேடிண்டு வந்து கிருப பண்ணான். அப்ப மகாபலிக்கு வந்தவனுக்கு, சுக்ரீவனுக்கு வந்தவனுக்கு, சபரிக்கு வந்தவனுக்கு நம்மாத்துக்கு வர்றது ஒரு கஷ்டமும், நம்ம வாழ்க்கையில கிருப பண்றது ஒரு கஷ்டமும். இந்த பீஸா அதெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா அவன் சொல்லுவான் 1/2 மணி நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு. எந்த தெரியும் எவ்வளவு இருக்க நடுவில் ஓடு வெட்டி போட்டிருப்பான். 1/2 மணி நேரத்தில் ஆதா கண்டா நிச்சயமா வந்துடுவான். எப்படியோ வந்துடானா இல்லையா? அப்போ அவனால முடியும். இவ்வளவு தடைகளை தாண்டி, இவ்வளவு டிராஃபிக்கை தாண்டி, இத்தனை மழையை தாண்டி, இத்தனை வெயிலை தாண்டி, அத்தனையும் தாண்டி அவனால வர முடியும்னா ஏன் கண்ணனால வர முடியாதோ? எங்கிருந்தோ வந்தான், இடைஜாதி நான் வருவான். நம்ம வாழ்க்கையில பல தடவை வந்திருக்கான், பல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கான். இப்பயும் வந்திருக்கான், இப்பயும் பண்ணிட்டு இருக்கான். இனிமேலும் வருவான், இனிமேலும் பண்ணுவான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணாம இல்லவே இல்லை. நமக்கு தன்னுடைய கருணையை காட்டி கொடுக்கறனா கதை வேற. காட்டி கொடுத்துருக்கான். சுக்ரீவனுக்கெல்லாம் கருணை என்னன்னு தெரியாது. பகவத் கருணை என்னன்னு தெரியல. அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கான். இன்னைக்கு விடிய போறதுன்னு காத்துன்றான். விடிஞ்சது, ராமன் வந்தான், விடிஞ்சது. அப்ப அந்த நம்பிக்கை நிச்சயமா தோத்து போகாது. நம்பினார் கெடுவதில்லை.
அதான் ஆழ்வார் சொல்றார். அடுத்த பாசுரத்தை இன்னும் ரொம்ப அழகா சொல்றார். ஒரு வைத்தியன் ஒரு நோயாளி வச்சுட்டு சொல்றார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தலினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணகருளே பார்ப்பன் அடியேனே. எப்படி ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டரை நம்பிண்டு அவர் சொல்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணிண்டு அவர் சொல்ற மாதிரி ஆபரேஷன்லாம் பண்ணிண்டு அவர் சொல்ற மருந்தெல்லாம் சாப்பிட்டு அவர் சொல்றபடி டயட் எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வைத்தியன் சொன்னபடி நடந்து உடனே நன்னா ஆயிடுச்சுன்னா எங்க டாக்டர் நல்ல டாக்டர் அவர் தெய்வம் அப்படின்னு வாளால் அறுத்து சுடி சர்ஜரி பண்ற டாக்டரை பத்தி பேசுறாரு. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன். மாளாத காதல், தீராத காதல். இந்த காதல் எவ்வளவு நாள் தெரியுமா இருக்கும்? இந்த சரீரத்தை நம்ம போற வரைக்கும் இருக்கும். இந்த கடைசி மூச்சு உடம்புக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சுடுகாட்டை கொண்டு நம்மளை போட்டு எரிக்கிறா பாருங்க. சரீரத்தை விட்டு நம்ம வெளில போறோம், இனிமேல் உனக்கும் இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லை, நம்மளை உடம்பு விட்டு வெளில போறோம் பாருங்க. அது வரைக்கும் இந்த வைத்தியன் மேல இருக்க பாழா போன காதல் விட்டு தொலைக்காதான். அம்மா அப்பா மேல இருக்க மரியாதை விட்டு போகுமா, பெண்டாட்டி மேல இருக்க ஆசை விட்டு போகுமா, புள்ள மேல இருக்க அக்கறை விட்டு தொலையுமா, பந்துக்கள் மேல இருக்க பாசம் விட்டு தொலையுமா, வைத்தியன் மேல இருக்க காதல் வரைக்கும் சரீரம் போற வரைக்கும் போய் தொலை. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல். அழியக்கூடிய காதல் இல்லை. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல மாறது இல்லையா, 50 வருஷம் ஆகி கழிஞ்சிடும், போய் தொலையாது. நிறைய பேர் சொல்லுவார் சின்ன வயசுல இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கே சொல்லுவா. இன்னைக்கு என்னோட சொந்தக்காரெல்லாம் பார்த்தான்னா 5 வருஷம் கழிச்சு என்னோட சொந்தக்கார ஒருத்தரோட பொண்ணு கல்யாணம். அப்போ நான் போயிடுறேன் அவரை பார்க்கறதுக்கு. அப்பா அவர் புள்ள அவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. அவர் புள்ள மற்றவாள்லாம் இருக்கா. இந்த பையன் சின்ன வயசுல நாக்கை வெட்டின்னுட்டான். டாக்டர் நான் தூக்கிட்டு போனேன். நல்ல டாக்டர் தைச்சிட்டு இருந்தா. தைச்சாரு நீ பேசிட்டு இருக்கான். நான் பேசுவானா நாங்கள் எதிர்பார்த்தோம். நடக்குமா நடக்காம பயந்துட்டு இருந்தோன்னு. ஆனால் எனக்கு டாக்டர் ஞாபகம் கூட இல்லை. ஆனால் இவர் ஐஷன்ட்டு போயிட்டு இவர் தைச்சது இவருக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. மருத்துவன் பால் மாளாத காதல். அசந்து போயிட்டேன். அவள் அடுத்த வம்சத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்னோட கதை நாக்கை வெட்டி தைச்ச கதை அவள் வம்சத்தோட போல அவளோட ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு போயிட்டு இருக்கு. இதை விட ஆச்சரியம் எங்க அம்மா என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கா அவங்க அப்பா நாக்கை வெட்டினா தெரியுமா அப்படின்ற. நான் பார்த்தா நாக்கு வேண்டாம் அவ்வளோ பெரிய குத்தமா என் பிள்ளை வரைக்கும் போகணுமா அப்படின்னா. அப்ப அந்த மருத்துவன் பால் மாளாத காதல். அப்ப ஒரு சரீரம் ஒரு அழியக்கூடிய சாதனத்தை சரி பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறவன் மேல ஒரு காதல் இருக்கும்னா என் ஆத்மாவை சுத்தம் பண்ணி என் ஜீவிதத்தை சரி பண்ணக்கூடிய ஆத்ம வைத்தியனான உன்னிடத்துல என் காதல் குறையுமோ? குறையாது, குறையவே குறையாது. நீ ஆளா உணர்வுளே பார்ப்பன் அடியேன். உன்னுடைய கிருபை தான் எனக்கு வேணும். வைத்தியனுக்காக ஏங்கி இழைச்சுண்டு அப்படி பேசும்போது கூட ரொம்ப பவியமா பேசுவோம். யாராவது வைத்தியனோட சண்டை போட்டுகள் சொல்லுங்க. கை கட்டி வாய் பொத்தி சுவாமி கோவிலில் கூட இப்படி கை குப்பி நிற்க மாட்டோம். வைத்தியன் முன்னாடி ஃபோனில் பேச மாட்டோம். வைத்தியன் முன்னாடி சத்தம் போட மாட்டோம். வைத்தியன் முன்னாடி அடுத்த நாள் பேச மாட்டோம். சொல்லுங்க சார், எஸ் சார், கும்புமாரு கணக்கா ஏன்டானா சரி பண்ணுறாருன்னு. நான் குருஜி அம்மாவோட டாக்டருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பேன். தான் வருதுன்னா ராதே கிருஷ்ணா டாக்டர் ஒரு பெரிய ஒரு வசனம் எழுதணும். ராதே கிருஷ்ணா டாக்டர் திடீர் வேதவல்லி சன் கோபால் அம்மாக்கு இந்த மாதிரி மருந்து இருக்குது கொடுக்கலாமா வேண்டாமா, சாரி டு டிஸ்டர்ப் யூ டியூரிங் திஸ் பிஸி அவர், கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. இவ்வளோ போட்டு கடைசியில் விஷயம் என்னடானா இந்த மருந்து கொடுக்கலாமா வேண்டாம் 2 லைன் தான். முன்னாடி ஒரு 3 லைன் எக்ஸ்ட்ரா போடணும், பின்னாடி ஒரு 3 லைன் எக்ஸ்ட்ரா போட்டேன் அவர் ஓகே யூ கேன் அவ்வளோதான். அவர் அங்கேயே ரிப்ளை அனுப்பார் 3 வார்த்தை. நான் அவ்வளோ பெருசு ஒரு காதல் கிட்ட மாதிரி எழுதியிருப்பேன் அவருக்கு எஸ்எம்எஸ்ல. அவர் அங்கேயிருந்து ஓகே கோ ஹெட் அவ்வளோதான். ஒன்று திருப்பி அதுக்கு ரிப்ளை இருக்கும். தேங்க்யூ சார், யூ ஆர் ஸோ கைண்ட் இனஃப் டு அஸ். இப்படி எல்லாம் பெரிய தேங்க்யூ யுவர் ஃபெய்த்ஃபுல்லி யுவர் லவ்விங்லி யுவர் ட்ரூலி எல்லாம் போட்டு அனுப்பணும். ஏண்டா அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் பார்த்துட்டு இருக்கா இல்லையா? நான் போகிறேன்னா போகலையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல். அதுதான் அப்போ நான் நினச்சிப்பேன். அப்போ ஒரு வைத்தியர் இடத்துல இவ்வளோ ஹம்பிள்னஸ் இருக்கு. அவன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அவன் இடத்துல சாரிலாம் சொல்ல முடியும்னா ஏன் பகவான் இடத்துல முடியாதா? நம்முடைய சுவாமி, நமக்கு உரிமையுடைய சுவாமி. வைத்தியனை நம்ம பழகிக்கணும். சுவாமியை பழகிக்கலாம். அவர் நம்மளோட பழக்கத்தில் எப்பயுமே இருக்கார். அவர் இன்னைக்குமே நம்மளோட பழகிட்டு இருக்கார். நம்ம தான் இப்போ பழக ஆரம்பிக்கணும். நமக்கும் அவருக்கும் நித்தியமான பந்தம். யாரும் சொல்லி கொடுத்து சுவாமியோட நமக்கு பழக்கம் வருது. இப்போ சங்கத்துக்கு வந்தோம் ராதேகிருஷ்ணா இல்லை உள்ள இருந்திருக்கு, உள்ள பாடு ஊறின்னு இருக்கு. அது வெளியில புரிஞ்சிரு அவ்வளவுதான். ஒரு குரு எதுக்கு அப்படின்னா உனக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் உண்டுப்பா, உன் கூட பகவான் இருக்கார். யாரும் பகவானுடைய ஸ்பெஷலாக ஒரு பேட்டரியை கொண்டு உள்ள வைக்கல, சுவாமியை வெளிலேருந்து கொண்டு இந்தா அப்படின்னு திணிக்கல.
உள்ளுக்குள்ள இருக்கிறத காட்டி கொடுக்கறது, அவ்வளவுதான். அப்ப இப்படி ஒரு நிரந்தர பந்தம் இருக்கிற சுவாமி நம்மளை கைவிடுவாரா? அதனால நீ ஆளா உணபொருளே பார்ப்பன் அடிங்க திரும்ப திரும்ப அருள் சொல்ற. ஒரு வைத்தியனுடைய அருளுக்காக என்கிற ஒரு பேஷண்ட் போல உன்னுடைய அருளுக்காக என்கிற ஒரு பக்த பைத்தியம் நான் ஒரு நோயாளி. பக்தனா நோயாளி, சம்சார வியாதியில மாற்றிட்டு இருக்கிற நோயாளி. இது ஒன்றும் புரியாத ஒரு வியாதி. இது என்ன சிம்டம்னே தெரியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்டம் இருக்கிறதா, நான் கஷ்டமா இருக்கு, புலம்பலா இருக்கு, பயமா இருக்கு, ஒரே டென்ஷனா இருக்கு, இது மட்டும் தான் தெரியுது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் டென்ஷனுக்கு காரணம் வேற, பயத்துக்கு காரணம் வேற, புலம்பலுக்கு காரணம் வேற. ஆனா சம்சார சாகரம் கோரம், அனந்த கிளேஷ பாஜனம், எல்லை இல்லாத துன்பம். அப்ப பிரபு நான் உன்னிடத்த நம்பிக்கையோட இருப்பேன். அம்மா, குழந்தை, அடுத்து கணவன், மனைவி, ராஜா, பிரஜை, வைத்தியன், நோயாளி, 4. அடுத்து 5வது சொல்றார். நேற்று இந்த 4 சொல்லிட்டேன், இருந்தாலும் நேற்று வராதவளுக்காக இன்னைக்கு சொன்னேன். வெங்கண்தின் களிகடர்த்தாய் விற்றுவக்கோட்டு அம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையல் அல்ல எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கொம்பேரும் மாப்பறவை போன்றேனேன். இதுல குவளையாபீட மதத்தை சொல்றார். வெண்கண் தின் களிர் அடர்த்தாய், களிர்னா யானை, வெண்கண் தின் அதாவது கோபத்துல சிவந்த மதம் பிடிச்ச நன்ன 100 யானைகளுடைய பலமுடையதான குவளையாபீடம். சாதாரண யானை இல்லை, சாதாரண யானைக்கு பயப்படும். பல யானைகளுடைய பலமுடையதான குவளையாபீடத்தை அழிச்சம். வெண்கண்தின் களிரடர்த்தாய் வித்துவக்கோட்டு அம்மானே எங்கு போய் உயிர். நான் எங்க போக முடியும்? எதுக்கு? அதுக்கு ரொம்ப அழகா பெரியவாசன் பிள்ளை வியாக்கியானம் சொல்றார். நம்முடைய இந்த பிராரப்த கர்மா இருக்கு பாருங்க, பூர்வ ஜென்ம கர்ம வினை, அது குவளையாபீட மாதிரி ரொம்ப பலமா இருக்கு. சத்தியமா நம்மளால அதோட போராட முடியாது. ஆனா அந்த பிராரப்த கர்மா என்ன சமயத்துல எந்த மாதிரி நம்மளை படுத்தும்னு தெரியும். அது சரீரத்துல படுத்துமா, மனசுல படுத்துமா, குடும்பத்துல படுத்துமா, வேலையில படுத்துமா, இல்லாட்டி நம்ம புத்தியில படுத்துமா, எப்படின்னு தெரியாது. இதை அனுபவிச்சு நீக்கவும் முடியாது. ஏதோ எறும்பு கடிச்சதுன்னா, ஒரு எறும்பு கடிச்சா அப்புறம் 1000 எறும்பு டெய்லி கடிச்சுட்டு தாங்குமா? அப்ப இந்த பிராரப்த கர்மான்றது குவளையாபீடம் போல வளர்ந்தது. அது அழிக்கக்கூடிய பலம் கண்ணா உனக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப என்னுடைய பிராரப்தத்தையும் அழிச்சு போடு. எந்த பிராரப்தம் என்னுடைய துக்கத்துக்கு காரணமோ அதை அழிக்கக்கூடியவன் நீ. வெங்கண் தின் களிகடர்த்தாய் வித்துவக்கோட்டு அம்மானே எங்கு போய் உய்கி. எங்க போக முடியும்பா? நான் யாரிடத்துல போய் சொல்ல முடியும்? உள்ளபடி சொல்ல முடியுமா சொல்லுங்க. மனசுல சில பேர் நமக்கு பண்றது பிடிக்கல, உள்ளபடி சொல்ல முடியறதா? ஆதிகார் பண்றது அப்படியே பத்திட்டு வருது. போன மனுஷனுக்கு புத்தி இல்லைன்னு அப்படியே மனசுல சொல்ல வருது. வெள்ள இருந்தாலும் சிரிச்சுன்னா நீங்க யோசனை பண்ணி பண்ணுவோன்னே, யோசிச்சு பண்ணுவோம். அது சொல்றதுக்கே டென்ஷனா இருக்கு. ஆதிகாரி சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. உனக்கு எல்லாம் தெரியுமா, பார்த்து நடந்துக்கோ, உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி அப்படி சமாதானமா சாந்தமாக தான் பேச வந்திருக்கு. அறிவு இருக்கா சொல்றேன்ல, புத்தி இல்லை, அப்படி கேட்ட முடியும்? இவ்வளவுதான் தம்பளம் ரசங்கும். யார்கிட்ட குழந்தைகளை சொல்ல முடியுமா? பண்ணி தொலையன் பிச்சு படம் பிச்சு சொல்ல முடியுமா? என் கண்ணோன்னு, என் மணியே, என் முத்தே, அம்மா சொல்றேன்னு நான் பண்ணேன். ஏடா ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரதுக்கு, இதுகிட்ட ஒரு டம்ளர் தண்ணி வாங்குறதுக்கு இவ்வளவு கெஞ்சனமா? அப்படின்னா அப்படிதான் இருக்கு. எங்கு போய் உய்கே. இப்ப இவா கிட்ட நேரடியா நம்முடைய சுபாவத்தை கூட அவாகிட்ட அவா மூடெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு பேசுறதுக்கு. குருவே சிஷ்யா கிட்ட சாதாரணமா பேச முடியாது, யோசிச்சுதான் பேச வேண்டியிருக்கு. சாதாரண சரியில்லைன்னு சொல்ல முடியறது இல்லை. அப்ப அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், உன்னை தவிர வேற யாரிடத்துல நான் உள்ளபடி என்ன கொடுக்க முடியும்? என் மனசுடைய காயங்கள், என் மனசுடைய வேதனைகள், மனசுடைய குழப்பங்கள். ஆபீஸ்ல ஒரே டென்ஷனா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் ஆத்துல வந்துட்டு ஆபீஸ்ல நல்லா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பிரச்சனை அப்படி கொஞ்சம் பிரச்சனை, நிறைய பிரச்சனை அர்த்தம். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்புறம் இவா டென்ஷன் ஆயிடுவா, அப்புறம் இவா படுத்துடுவா, அப்புறம் இவாளுக்கு 3 நாள் அது இன்னும் டென்ஷன். ஏற்கனவே 6 டென்ஷன், இது வேற எக்ஸ்ட்ரா டென்ஷன். பெரிய கஷ்டம் இருக்கு பதிலா. அது மாதிரி ஒய்ஃபு சொல்ல முடியாது, யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. குழந்தைகள் சொல்லும், நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், சரிக்கு நம்ம கட்டிடலாம், ஏதோ ஓடின்னு இருக்கும். இப்போ ஃபீஸ் வரப்போகிற மாதம் 1ஆம் தேதி வந்தால் பக்குன்னு இருக்கும். அதாவது சம்பளம் ஏதோ கம்மியாக வருது, இல்லை ஓட்டணும் அப்படின்றவாளுக்கு பகீர் எப்படி நடத்த போகிறோம்.
கொஞ்சம் ஃபீஸ் கட்டணுமா அதுக்கு என்ன கட்டிடலாம், நாளை கட்டிடலாம். ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, சரி கடைசியில் கட்டலாம். ஒரு வாரத்தில் பெரட்டணும், யார்கிட்ட கேட்கலாம், எதை பெரட்டலாம், எங்கே போடலாம். அப்போ இதெல்லாம் குழந்தைகிட்ட போய் சொல்ல முடியுமா? ஃபீஸ் கட்டலாமே, நான் இல்லைன்னு சொல்ல முடியும். அது ஏற்கனவே நல்லா படிக்கிறதுக்கு இதனால இதை வேறு சொல்கிறேன், எனக்கு ஒரே டென்ஷன். நீ சொல்லிட்டியா, படிக்கவே மாட்டேன். கரெக்டாக காரணம் நம்ம குழந்தைகிட்ட வாயை கொடுத்துடக்கூடாது. கரெக்டாக அந்த லாஜிக்கல் பாயிண்ட்டை பிடிச்சுன்னு நம்மளையே திரும்பி அடிக்கும். வளர்த்த கடை மாறல பாயிடும் குழந்தைகள் மகா நம்மாத்த ஒன்று இருக்குது. அது அப்படிதான், வாயை கொடுக்க மாட்டோமே நாங்கள், அப்படியும் வாயை கொடுக்கல அவன் மாட்டேன், மகா கெட்டிக்காது. அப்போ கண்ணனை தவிர வேறு யாருக்கிட்டையுமே நாம அப்படியே சொல்ல முடியாது. எங்கு போய் உய்கேன், உய்யனம்னு தேடுறோம் இல்லையா, யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலாம். நீங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம், ஆளாளு கையில் 5 பேக் வச்சுட்டு இருக்கா. நம்ம கையில் 5 பேக், கை வலிக்கிற இந்த 5 பேக் நீ ஒரு பேக் வாங்கி இடம் சொல்ல முடியுமா? அவள் சொல்ல அறிவு இருக்கா, ஏற்கனவே 10 பேக் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அவாவா ஒரு பிராரம்பத்தை சம்மந்தம் இருக்கும். அவாவாளுக்குன்னு தனி எமோஷன், அவாவாளுக்குன்னு தனி கவலை, அவாவாளுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு, அவாவாளுக்குன்னு தனி ஆசைகள், அவாவாளுக்குன்னு தனி எதிர்பார்ப்புகள், அவாவாளுக்குன்னு தனி ஏமாற்றங்கள். கணவன் மனைவி தான், அம்மா அப்பா தான், குழந்தை தான், அண்ணன் தம்பி தான். ஆனாலும் அவாவா நிறைச்சி கொண்டு வந்திருக்கும் பாவத்தையும் புண்ணியத்தையும். இதை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, யார்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்ல, எங்கும் போய் கரை காணாது. ரொம்ப அழகா சொல்றாரு, எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கும்பேரும் மப்பறவை போன்றேன். ஒரு ஓடம் பயன் இருக்கு, அதை போய் ஒரு பறவை உட்காந்து இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஒரு கப்பல் அதில் உட்காந்துட்டு இருந்த பறவை சும்மா அப்படியே பறந்துட்டு இருந்தது. அன்றைக்கே பாரு எதுவும் சரியில்லை. இந்த கப்பலை பார்த்தது, இந்த கொடிமரத்தை பார்த்தது, இங்கே தான் செக்யூர்டாக இருக்குது, சேஃப்டின்னு சொல்லி ஒரு உட்காந்து இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே பார்க்கறது, இந்த கப்பல் கிளம்பி கடல் போயிடுச்சு. அடடா, இதில் வந்து மாட்டிக்கிட்டோமே. கரெக்டாக நல்ல இடத்துல உட்காந்துருக்கு, யாருமே தொந்தரவு பண்ண முடியாத ஒரு கப்பலில் உட்காந்துடுத்து. வெளியில் என்ன சின்ன பறவை பெரிய பறவை டென்ஷன்லாம் இருந்தது. இப்போ இந்த கப்பலில் உட்காந்த உடனே ஒரு பறவையோ இல்லாட்டி ஒரு மிருகமோ ஒரு மனுஷாலோ வேடனோ யாரும் அடிக்க முடியும், நம்ம செக்யூர்டாக உட்காந்து. ஆனால் இதுக்கு ஒரு பயம், ஐயோ தனியாக வந்து மாட்டினுட்டோமே, இது தப்பான ஒரு இடமோ, வேண்டாம் வேண்டாம், கஷ்டமோ நஷ்டமோ நம்ம இடத்துக்கே போகலாம்னு சொல்லி இது என்ன பண்ணுறதுனா ஒரு திசையில் பறந்து 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 பார்க்கறதா. எவ்வளோ தூரம் பறந்து போயும் பூமி தெரியலை. இதை விட்டால் வேற இடம் கிடைக்கல. அதுக்கு பார்த்து உடம்பு டயர்டாக ஆரம்பிச்சுடுது. ரொம்பவே வேண்டாம், கஷ்டமோ நஷ்டமோ திரும்பி அந்த கப்பல் ஏதோ உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லி எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பு. வங்கம்னா கப்பல், அதில் அந்த குடிமரத்தோட பாய்மர கப்பல் இருக்குன்னா அது மேலே வந்து உட்காந்துட்டான். தப்பா இதுவே பரவாயில்ல, இந்த கப்பலாக எப்போ போய் கரை சேர்றதும். திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு தோன்றதான், இதை இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடனே இன்னொரு திசையில் பறக்கிறதா, அந்த பக்கமும் போய் பார்க்கறது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகிறது பயமாக இருக்குது, ஒன்றுமே தெரியலையே, கண்ணுக்கு தெரிஞ்சால் போகலாம். திரும்பி வேற வேணால் திரும்பி அதே அந்த எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை. பெரிய பறவை, அல்பமாக சிட்டுக்குருவி இல்லை, நல்ல கழுகு மாதிரி கருடன் மாதிரி பல மைல்கள் சமமில்லாமல் பறக்கக்கூடிய ஒரு பறவை. அந்த ஆத்மா அப்படின்னு ஏற்பட்ட பலம் உடையது. ஆனாலும் சரீரத்தில் மாட்டிட்டு இருக்கிறதுனால ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பயம், கவலை எல்லாம் இருக்குது பார்த்தாலா. அப்போ ஒரு கலப்பு வந்துடுறது. பிரச்சனைகளை தாண்டி நம்ம பெரியவா, வியாதியை தாண்டி நம்ம பெரியவா, குழப்பத்தை தாண்டி நம்ம பெரியவா, தேவைகளை தாண்டி நம்ம பெரியவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை விட ஒன்றுமே இல்லை, சின்னது. நம்மளால் ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரச்சனையை தான் சுவாமி கொடுக்குறது. நம்மாலே சமாளிக்க முடியாத ஜெயிக்க முடியாத ஒரு கஷ்டமும் எதுவும் நமக்கு வராது. ஸ்திரீகள்லாம் கர்ப்பவதி ஆகிறா, பிரசவிக்க முடியுன்றதுனால தான் பகவான் அவளுக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்கான். இத்தனைக்கும் பிரசவிக்கிற சமயத்தில் 20 எலும்புகளை ஒன்றா உடைச்சா உண்டாகிற வலியா கண்டுபிடிச்சிருக்கா. 20 எலும்பு சாதாரணமாக உடைச்சோம்னா உசிரே போடணும். அந்த கர்ப்ப பிரசவிக்கிற சமயத்தில் 20 எலும்பு ஒன்றா உடைகிற வலியா. அப்போ தாங்குகிற சக்தி உடம்புக்கு இருக்கிறதுனால தானே அவளுக்கு அந்த பிரசவத்தை பகவான் கொடுக்கணும். அப்போ பகவான் ஒரு சக்தி. இந்த ஆத்மா அவ்வளோ பெரிய பகவானோட அளவுக்கு பெருசாக இருக்கான், ஆனாலும் மாறின்னு இருக்கான் மாயையில். அப்போ அந்த பறவைக்கு திரும்பியும் இந்த அழகான அந்த கப்பல்லையே அந்த இடம் கிடச்சி விடுறான். எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய், எரிகடல்னா அலைகள் வந்து எரியறது அடிக்கிறத, எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பே. ஒரு சிட்டியில் அதை சுற்றி சுற்றி பறந்து பார்த்து கடைசியில் சரி இந்த கப்பல்லையே இருக்கும் அப்படின்னு அதை பிடிச்சிட்டு இருக்கிறா போல எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்ல. நம்ம எந்த பக்கம் ஓடினாலும் நமக்கு சமாதானமோ சாந்தியோ நிம்மதியோ தைரியமோ நம்பிக்கையோ கொடுக்கறது யாரும் இல்லை.
மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனப்புனக சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. சத்தியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய லெவல் தெரிஞ்சு, நம்முடைய பலகீனம் தெரிஞ்சு, நம்முடைய கஷ்டம் தெரிஞ்சு, நம்முடைய பலம் தெரிஞ்சு, நமக்கு வேண்டிய தரக்கூடிய புத்தியும் பலமும் கிருபையும் சக்தியும் சுவாமிக்கு மட்டும்தான் உண்டு. யாருக்கும் கிடையாது. எந்த காலத்திலையும் கிடையாது, எந்த நிமிஷத்திலையும் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு இருக்கோம், பரவாயில்ல இப்படி விசாரிக்கிறா, எல்லாம் வருவா, உடம்ப பார்த்துக்கோங்க, கேள்விப்பட்டா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது, உங்களுக்கு இப்படி வந்திருக்கவே வேண்டாம், யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல, என்ன பண்றது அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பா. அப்புறம் அப்படி பார்த்து அப்படி என்ன காட்டுவா, ரெண்டு பேரும் தனியாக வரமாட்டா, வாளுக்கு பயம், ஒரு ஜோடியை கொண்டு தான் வருவா, தெரிஞ்சவாளோ ஃப்ரெண்டையோ கூப்பிட்டு. அப்புறம் சரி அப்படி கடைக்கு போனோம், பாஜி வாங்கிட்டு போனோம், வார்த்தை நாளைக்கு காரியம் இருக்கு பார்த்தேளா, உடம்ப பார்த்துக்க, இது எந்த வித்தியாசம்னா கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவா. போனே எடுக்க மாட்டா, வரது கதை வச்சுக்கோங்க. அப்ப வரா பேசலாம், சரி பண்ண முடியறதா? யாருமே நான் குத்தம் சொல்ல, யதார்த்தம் யதார்த்தம் இவ்வளவுதான். இப்போ நாளைக்கு நம்ம படுத்துனாலும் இப்படிதான் எல்லாம் வருவா, விசாரிப்பா போவோம். வேற யாராவது படுத்தினாலும் நம்மளா தான் பண்ண போறோம். இதுக்கு மேல சக்தி இல்லை. அசக்தர்கள், அசடுகள், பலகீனமானவர்கள் மாட்டின்றோம், அவ்வளவுதான். யாரா பண்ண முடியும்னா, வைத்தியனுக்கு மருந்து கொடுக்குறான், எல்லாம் பண்றா, ராத்திரி ஒரு ராத்திரி நான் பார்த்துக்கிறேன், 4 நாள் 5 நாள் அவ்வளவுதான். ஒரு எல்லைக்கு மேல யாராலையும் முடியாது. இதான் யதார்த்தம். ஆனா சுவாமியால முடியும். ஏன்னா கோடி கோடி ஜென்மாவா நம்மளோட மாறிடுச்சுட்டு இருக்கா. நம்ம சொல்லலாம் இல்லையா, இவரோட 30 வருஷம் குப்பை கொட்டியாச்சுன்னு சுவாமி சொல்றார். 30 கோடி வருஷமா உங்களுக்கு குப்பை கொட்டிட்டு இருக்கேன் நான். நீ நாயா வந்தா நானும் கூட இருந்தேன், நீ சிங்கமா வந்தா நானும் கூட இருந்தேன், நீ எருதா வந்தா நானும் கூட இருந்தேன், நீ மீனா வந்தா நானும் கூட இருந்தேன், நீ மூட்டை பூச்சி அதை நானும் கூட இருந்தேன். பகவான் சொல்றான், பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன சான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்த வேலை. உனக்கு எனக்கு நிறைய ஜென்மம் ஆயிடுதுடா, நீ எங்கெல்லாம் வந்தியோ எப்படியெல்லாம் வந்தியோ அத்தனையும் நானும் கூட வந்து தொலைச்சிருக்கேன், என் தலையெழுத்து அப்படின்ற சுவாமி. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. அதுதானே வேணும் நமக்கு. எனக்கு எல்லாம் தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, இதுங்களை வச்சு நம்ம என்ன பண்றது? யாராவது தைரியம் தருவான், அவளை பிடிச்சு அவா இன்னும் பயம் கொடுத்துட்டான்னா. சுவாமி அபயம் கொடுக்கக்கூடியவர். மாமேகம் சரணம் ரசன் கை காட்டுற திருப்பதி பெருமாள். அதெல்லாம் வேணும் அபயம் அப்படின்னு. பிரகலாதன் சொல்றான் இல்லையா, பகவான் இருக்கான் ஸ்தம்பேன திருஷ்யத்தே. இந்த ஸ்தம்பத்தை நரசிம்மனை பார்த்த உடனேயே பிரகலாதன் இன்னும் குளிர் விட்டு போச்சான். இவனுக்கு இன்னும் கோபம் வருது. இரண்யகசிபு என்ன திமிரு பய, அடிக்கிறான், கையவங்க பயப்பட மாட்டேங்கிறானே. அவன் சொல்ல, நான் தான் பார்த்துட்டேன், ரக்ஷகன் தோற்கானே ஸ்தம்பேன திருஷ்யத்தே. அவனுக்கு இவனுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாயிடுது, பிரகலாதனுக்கு இன்னும் திமிரு ஜாஸ்தியாயிடுது. தோ இருக்கான், ஏன் நரசிம்மனுக்கு அந்நியார் பாத்துரும் அளந்திட்ட தூணை அவன் தட்ட அடிச்சு வந்து நல்லா வந்தார் இல்லையா? அந்த சமயத்துல எப்படி வேணும், எங்க எப்பொழுது அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கவன் அப்படி வரணும் இல்லையா? நமக்கு யாரும் வருவாங்க, சுவாமியை தவிர வர முடியுமா சொல்லுங்க? ஐஸ்வர்யம் இருக்கும்போது யாரும் வர முடியுமா? நம்ம கையில பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா மனசுல ஒரு பாரம் அழுத்துறது, வர முடியுமா? சரீரத்துல பலம் இருக்கு, யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை உள்ள போட்டு அப்படியே ரணக்கலமா அப்படியே குத்தி காயப்படுத்துறது, யாராவது சமாதானம் கொடுத்துட முடியுமா? அந்தரியாமை உள்ளுவார் உள்ளிட்டு அவன் கொடுக்கிற தைரியம் தான். சரி போ, இதுவும் கடந்து போகின்ற தைரியம் அவனை தவிர யார் தர முடியும்? அவனை தவிர யார் நமக்கு நம்பிக்கை கொடுத்துட முடியும்? அவனை தவிர யார் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தள்ளின்னு போக முடியும் சொல்லுங்க? எத்தனை சந்தர்ப்பத்துல இதுக்கு மேல வாழ்க்கையில் என்ன பண்ண பொருள் கேள்வி நின்றுட்டோம். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பயமா இருக்கு. அதையும் தாண்டி ஓடி இருக்கும், அதையும் தாண்டி வாழ்க்கை இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுருக்கு. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சுயம் என் வாழ்க்கையோட அனுபவத்தை நான் சொல்றேன். அத்தனை ஏற்றங்கள் பார்த்தாச்சு, அத்தனை இறக்கங்கள் பார்த்தாச்சு, அத்தனை கேவலங்கள் பார்த்தாச்சு, அத்தனை கொண்டாட்டங்கள் பார்த்தாச்சு, அத்தனை வியாதி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. பார்க்கறது ஒன்றும் பாக்கி கிடையாது, எல்லாம் பார்த்தாச்சு. அத்தனையும் தாண்டி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா கிருஷ்ண பலம், கிருஷ்ண பலம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேக் பெயின் வந்து கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். கீழே உட்காரக்கூடாது, உட்கார முடியல, இந்த மாதிரிலாம் சப்பலாங்கல் போட்டு உட்கார முடியல. அப்போ சேர் போட்டு உட்காந்து உபன்யாசம் பண்ணேன். உபன்யாசம் பண்ணி முடிச்சுட்டு இறங்கியாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் திருவாடிபுர உற்சவம் 5 கட்ட சேவந்திக்கு உபன்யாசம். இறங்கி வந்தோடனே அங்கே இருக்கிற ஒரு பட்டர் சொன்னார், சுவாமி
தேவரி உபன்யாசம் நான் வருஷா வருஷம் கேட்பேன், ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் நான் உட்காந்து கேட்கல சுவாமி, எனக்கு சரியா படலை அப்படின்னு. ஏன் தெரியுமா? தெரியும் சுவாமி, சேர்ல உட்காந்துட்டு அதனால தான். கரெக்டா சொல்லி என்ன பெரிய ஆள் நினைப்போ அப்படின்னா, இல்லை சுவாமி எலும்பு ப்ராப்ளமா இருக்கு, அதனால கீழே உட்கார முடியல, அதுதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. நிச்சயமா ஆண்டாள் அனுகிரகம் பண்ணிடுவா, அடுத்த வருஷம் கீழே உட்கார சுவாமின்னு வந்துட்டேன். அடுத்த வருஷம் ஆண்டாள் கீழே உட்கார வச்சு உபன்யாசம் பண்ண வச்சா. டாக்டர்லாம் சொல்ல, இனிமேல் நீங்க கீழே உட்காரக்கூடாது, கீழே உட்கார முடியாது அடிச்சு சொன்னான் ரத்ன டாக்டரும். இது பகவான் இருக்கான். இன்னைக்கு இந்த உட்கார்ந்து இருக்கேன்னா நாச்சியார் கிருப்பை, சத்தியமா சொல்றேன். நாச்சியார் கிருப்பை, நாச்சியார் கிருப்பை வீண் போகாது. பகவானை நம்பிதான் ஜெயிச்சிருக்கேன். பகவானுடைய பலத்தினால மட்டும்தான் ஜெயிச்சிருக்கேன். பகவானுடைய பலத்தினாலே மட்டும்தான் ஜீவிச்சிருக்கேன். எங்க போய் உயிகே, எங்க போக முடியும்? யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும்? யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? எங்கு போய் உயிகே உன் இணையடியே அடையல் அல்லால் எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் நீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே. பெரிய பறவை நான், ஆனாலும் உன் திருவடிதான் எனக்கு. அப்ப எத்தனை பெரிய விஷயமா இருக்கட்டுமே, எவ்வளவு சின்ன விஷயமா இருக்கட்டுமே, சுவாமி இருக்கார். ஆபீஸ்ல ப்ரமோஷன் வேணுமா, சுவாமி இருக்கார். ஆபீஸ்ல இன்க்ரிமெண்ட் வேணுமா, சுவாமி இருக்கார். வேலை வேணுமா, சுவாமி இருக்கார். வீடு வேணுமா, சுவாமி இருக்கார். அது மாதிரி நான்லாம் ஃபிளாட் வாங்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சென்னையில் வாங்கணும்னு எதிர்பார்க்க, பகவான் நிஜமாவே வாங்க வச்சிருக்கான். சத்தியமா சொல்றேன், நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப நினைச்ச கூட நான் அம்மாட்ட அப்போ சொல்லுவேன், அம்மா நம்மலாம் வாழ்க்கை சொந்த வீடுலாம் அதிசயமா இருக்குமா அப்படின்னு. எங்க அம்மாட்ட அப்பா எங்க அம்மா ஆத்துக்கு வரும்போதெல்லாம் சொல்லுமா, அம்மா உன்னோட சொந்த வீடுமா, நம்மலாம் இன்னொன்று ஒரு பாத்ரூம் சைஸ் ஒரு ரூம்ல நம்ம நீ நான் அப்பா இருந்தோமா, இவ்வளவு பெரிய வீடு பகவான் கொடுத்துருக்காமா. யார் கொடுத்தா? சுவாமி கொடுத்தான். யார் கொடுத்தா? நான் அம்மாட்ட தெரிஞ்சு சொல்றேன், நிச்சயமாம்மா நீங்க அப்படி இருக்குன்னா பகவானுடைய கிருபை. அவன் ஒருத்தனுடைய கிருபை எப்படி வேணா எங்க வேணா கொண்டு போய் நிக்க வைக்கும். சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். தானா நடக்கும். எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, இனி வரைக்கும் எப்படி நடந்துக்க எனக்கு தெரியாது. ஆனா அவன் கிருபை நடத்தி கொடுக்கிறது. எனக்கு துளி கூட சந்தேகமே இல்லை. நான் ஒரு 2-3 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், திருவனந்தபுரத்தில் சப்தாகம் இருந்தது. நான் சப்தாகத்துக்கு திருவனந்தபுரம் போயாச்சு. நான் அந்த பக்கம் போயாச்சு. அன்னைக்கு சாயங்காலம் சப்தாகம் ஆரம்பிக்கணும், முன்னாடி நான் போயிருக்கேன். அன்னைக்கு காத்தால ஃபோன், குருஜி அம்மா அன்கான்சியஸ் ஆகிட்டா, எழுப்ப எழுந்துக்கல, ஒன்றுமே புரியலை. எனக்கு பக்கத்தாலேருந்து ஃபோன். நான் உடனே பக்கத்துக்கு சில பேர்கிட்ட சொல்லி போய் பாருங்கலாம் சொல்லி, அப்புறமா ஏதோ நான்லாம் ஆம்புலன்ஸாக ஏற்பாடு பண்ணி அழிச்சுட்டு போயாச்சு. இன்னும் எது கான்சியஸ் இல்லை, எப்போ வருவேன் இன்னுமே தெரியலை. நான் ஏன் டாக்டர் எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன், நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அழிச்சுட்டு வரா, நீங்கள் அம்மாவோட சிட்டியை பார்த்து எனக்கு சொல்லுங்க. நான் வரணும்னா நான் கட்டாயம் வந்துடுறேன், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கு ஒரு வாரம் ப்ரோக்ராம் இருக்குது. நான் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாச்சு. டாக்டர் தத்திங்கிட்டு வரி, ஐ வில் டேக் கேர். அங்கே தான் அனுப்புவார். எனக்கு அவருக்கு பெரிய பந்தமே கிடையாது, 2 வருஷம் பழக்கம். அவர் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாச்சு. டாக்டர் அப்புறமா எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் அங்கே இருக்க ஆஃபீஸில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஆஃபீஸில் லேடிக்கு. அவர் சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாம் அவாவா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட நான் சொன்னேன், டாக்டர் நான் வரணும்னா வந்துடுறேன் அப்படின்னு. அவர் சொன்னேன், வரவே வேண்டாம், அம்மா பாட்டுக்கு இங்கே நிம்மதியாக இருக்க, நீங்கள் பாருங்க நிம்மதியாக இருங்கோ, வி வில் டேக் கேர் அப்படின்னு. எப்போ டிஸ்சார்ஜ் எல்லாம் அவர் பாட்டுக்கு நடத்திட்டு இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை, இங்கேருந்து ஒன்றுமே பண்ணலை. 4 நாள் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கும் வந்தா, எல்லாம் நான் பாட்டுங்க உட்காந்துட்டு அது பாட்டுங்க நடந்தது. ஆள் கிடையாது பண்ணுறது எனக்கு, ஆனால் சுவாமி நடத்தி காட்டிங்க. அதுக்கு சொல்ல வரேன், எனக்கு தெரியாததா கிருஷ்ணா, எனக்கு சப்தாகம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இனிமேல் நீ முடிவு பண்ணிக்கோ விட்டுட்டேன். நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன், அவன் எல்லாத்தையும் நடத்தேன். அதான் நான் சொல்கிறேன், முடியும். அப்போ எனக்கு பண்ணுவானா உங்களுக்கு பண்ணுறதுன்னு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு தான் பெருசுன்னு இல்லை, நம்பிக்கை அவ்வளோதான். திரும்பி அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்கோ. அவங்களும் நிறைய நடத்தியிருக்கானே, நடத்தாமல் ஒன்றும் இல்லையே, ருசிச்சு பார்த்துருக்காது. அதுதான் ஆழ்வார் சொல்றார், எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் நீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே. இந்த பெரிய பறவை, அவ கூட அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு லேடி தான், சின்ன பொண்ணு தான், அவதான் எல்லாம் பண்ணி பில் செட்டில்லாம் பண்ணி. நான் சொன்னேன், அம்மா ஆள்லாம் கிடையாது, அங்கே வேலைக்காரமாக தான் இருக்கா, எல்லாம் சொல்லியாச்சு. அங்கே அவளே பில்டிங் கவுண்டர்லாம் போய் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் ரீஃபண்ட் வேறு வந்தது. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் ரீஃபண்ட் எனக்கு கேள்விப்பட்டதே கிடையாது இத்தனை வருஷத்தில்.
அப்புறம் அவருக்கு என்ன எஸ்எம்எஸ் அனுப்பிச்சார், ரொம்ப தேங்க்ஸ்மா, யூ டிட் அ கிரேட் ஜாப்லாம் எழுதி அனுப்பிச்சேன். அவன் அங்கேயும் ஃபோன் பண்ணி சண்டை போடுறான், நீங்கள் என்ன இதெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு இருக்காரு, இட்ஸ் அவர் டியூட்டி, அம்மாவுக்கு நான் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னா. நிஜமே எனக்கு அழுகி வந்தது. நாங்கள் போகும்போது வரணும் எப்படிமா இருக்கே எது அவ்வளோ ராதேகிருஷ்ணா சொல்லி பழக்கம். ஆனால் அதுக்கு இவ்வளோ பண்ண முடியும், நான் அவளுக்குள்ளேருந்து யார் பண்ண வச்சான்னா சுவாமி தானே. அவள் எனக்கு பண்ணணும் கட்டாயம் கிடையாது, அவளுக்கு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, பர்சனல் கேர் எடுத்துட்டு போய் பண்ணான்னா பகவத் கிருபை அப்போ நடக்கும். அப்போ அவன் திருவடி எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலால் அப்படி பிடிச்சிட்டோம்னா தானா நடக்கும். எங்கும் போய் கரை காணாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேன். அப்போ அந்த பறவை வேற வழி இல்லாமல் அந்த கடலே கதின்னு இருக்கா, கடலில் இருக்க கப்பலே கதின்னு இருக்கா போல சம்சார சாகரத்தில் கிருஷ்ணா உன் திருவடி தான் எனக்கு கதி. அப்படி பிடிச்சுக்கணுமா, வேற கதி இல்லை அப்படின்னு பிடிச்சுக்கணும். அடுத்த பாசனம் சொல்றார், செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால் அழலாவார் வெந்துயர் வீட்டாவிடினும் விற்றுவக்கோட்டம்மா உன் அந்தமில் சீர்கல்லால் அகங்குழைய மாட்டேனே. ரொம்ப அடுத்த ஒரு உதாரணம் தாமரப்பூவோட உதாரணம். இந்த தாமரை மலரணம் அப்படின்னா சூரியனுடைய அந்த கதகதப்பு போனதுக்கு அந்த ஒரு இளஞ்சூடு வந்தால் அப்படி லேசா மலர்ந்து. சரி, அப்போ ஒரு விஷயம் சில பேர் நினைச்சுக்குவோம், அந்த அப்போ சூடு இருந்தால் தாமரை மலரும். சரியா லாஜிக் அப்படிதான், சூரியனுடைய சூட்டில் தான் தாமரை மலருது. அப்போ சூரியன் என்ன டிகிரி டெம்பரேச்சர் வருதோ அதுபோல ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி தாமரை முன்னாடி காட்டினா தாமரை மலரணும். சயின்டிஃபிக்காக அப்படி தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதுதான் ஆழ்வார் சொல்கிறார், செந்தழலே வந்து அழலை செய்திடும். செந்தழ் இந்த சூரியன் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் பண்ணி செட் பண்ணி ஒரு லைட்டெல்லாம் செட் பண்ணி இப்படி அந்த தாமரை மேலே அடித்தோம்னா தாமரை மலருமானா மலராது, கருகி போயிடும். செந்தழலே வந்து அழலை செய்திடும். அதே டெம்பரேச்சர் கரெக்டாக இது இந்த டெம்பரேச்சர் முக்கியம் இல்லை, இந்த சூரியனுடைய ஒரு வாத்சல்யம், இந்த கணங்கள் அப்படி தடவி கொடுக்க. இந்த குழந்தைகள் தூக்கத்தில் அம்மா தன் மேலே கை போட்டால் தெரியும், போட்டு இருக்க போர்வை அதுக்கு தெரியும். ரொம்ப குழந்தைகள் ரொம்ப சமத்து கான்சியஸாக தான் தூங்கும். அதுபோல இந்த தாமரை அவ்வளவு அழகா சூரியனுடைய வெப்பத்துக்கு தவிர எதுக்கு மலராது. செந்தழலே வந்து அழலை செய்திடினும் அந்தரம் சேர் வானத்திற்கக்கூடிய வெங்கதிரோனுக்கு அல்லால் அலராவார். தாமரை சூரியனுடைய நேரடி அந்த பார்வையை தவிர வேற எதற்கும் மலராது. இது ஒரு உதாரணமா சொல்றார். அதுபோல அந்த மாதிரி யாராவது பண்ணலாம், அந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லலாம். ஆனா ஒன்ன போல வராத சாப்பாடு யாரும் வேணா போடலாம். ஹோட்டலில் போய் பைசா கொடுத்தவொன்னே என்ன மெனு கேட்டுவிட்டு ஆத்தனா கூட மெனு கிடையாது, நம்ம டிசைட் பண்ணுற மெனு கிடையாது. ரைட், இதுதான் இன்னைக்கு அவ்வளோதான். மாமி தீச்சாலும் தீச்சது தான், உப்பு ஜாஸ்தியாக போட்டாலும் போட்டது தான், அப்புறம் ஒப்பேற்றினாலும் ஒப்பேற்றினது தான். அது அப்படியே வாயை முடி இப்படி சமத்தா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு கல் உப்பு தூக்கணும், நமக்கு வாயிலே வைக்க முடியாது. அதான் அப்படி சொல்லுவோம், உப்பு தூக்கலாம் பத்மநாபன் நினச்சிக்கோ, உப்பே இல்லையா உப்புலி அப்புறம் நினச்சிக்கோ, அப்படி காலத்தை ஓட்டிட்டு போயிட்டு அவ்வளோதான். பெருமாளோட சாப்பிட்டு பெருமாள் தான் சாப்பிட்டேன்னு நினச்சேன்னா பல ஊர்கள் போகிறோம், பல சாப்பாடு சாப்பிட்றோம், இப்படி தான் ஓட்டிட்டு இருக்கோம் பல வருஷமா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், ஆச்சரியமா ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை அவர் சொல்றார். அப்ப அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், பைசா கொடுக்குறோம், டேஸ்ட் எல்லாம் இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு. ஆனா அந்த ஒரு வயிறு நிறையறது வேற, திருப்தி வர்றது வேற. வயிறு நிறைஞ்சிடும், அது போய் டம்ப் பண்ணா போதும், அதுக்கு ஒன்றும் டம்ப் பண்ணுறதுக்கு கண்டதை வேணா டம்ப் பண்ணலாம். நீங்கள் பேல்பூரி, பானிபூரி, 4 பிஸ்கெட்டு, 2 வடை, இது இல்லைங்க வடாப்பா, நிறைய பேர் வடாப்பா சாப்பிட்டு அப்பா ஜிம்முன்னு அடுத்து வயிறு ஜிம்முன்னு ஆகிறது விஷயம் இல்லை. அது உள்ள ஒரு திருப்தி, ஒரு பலம் வரணும். இந்த ஆகாரம்ன்றது பசிக்காக மட்டும் இல்லை, பசியை தாண்டி பலம் வரணும், நல்ல சிந்தனை வரணும். நிறைய இருக்கு ஆகாரம். அதனால தான் அந்த காலத்தை பெரியவாள்லாம் ஆகாரத்துக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தா. ஆகாரத்துக்கு அத்தனை ஒரு தெய்வ அன்னம் பரமபுருஷன்ற மாதிரி சொல்லுங்க. அன்னாத் பவந்தி பூதானி பகவான் கீதையில் சொல்றான். அதனால அன்னத்துக்கு அவ்வளோ மரியாதை, அது பகவானுக்கு நிவேதனம், லைஃபோட பேஸை தான். அந்த மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும். வயிறு அந்த சமயத்துல பசியிலன்னு தப்பிக்கிறது இல்லை, அது வேற. அது அம்மா கையில் சாப்பிட்றோம், ஆற்ற சாப்பிட்றோம், அந்த ஆத்மார்த்தமா சாப்பிட்றோம் அப்படின்னா அது தனிதானே. ஒரு குழந்தைக்கு அம்மா பசஞ்சு கொடுப்பா பாருங்க, அந்த அன்னம் போல லோகத்துல ஹைஜீனிக்கா
டேஸ்டியா அற்புதமான சுத்தமான ஒரு அன்னம் தேடினாலும் கிடைக்கும். அதே காய் தான், அதே ரசம் தான், அதே பருப்பு தான், அதே ஆதிக்கார் குடும்ப கதை வேற தான், மற்றவாள் குடும்ப கதை வேற தான். குழந்தைக்குன்னு வரும் பொழுது அது எங்கேருந்து தான் அந்த ஒரு வாத்சல்யம் வரும்னு தெரியாது. அது ஆட்டில் அவ்வளோ சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும். ஆனால் குழந்தையோட கரெக்டாக சாப்பாடு கொடுப்பேன். அப்போ தான் நாலு முத்திப்பான், இருந்தால் சாப்பிடு சமத்தா இருக்கணும்னா அது சாப்பிடலாம். அம்மா உட்காந்து எழுதிட்டு அப்போ அது பசியும் பொழுது ஒரு வாத்சல்யம் வருது இல்லையா, அந்த திருப்தி ஹோட்டலில் கிடையாது. அதுபோல இந்த தாமரைக்கு அந்த வெங்கதிரோனுடைய ஒரு சூடு, ஒரு கதகதப்பு, ஒரு அரவணைப்பு, இதெல்லாம் தான் மலர்ச்சி. அதுபோல ஹே பிரபோ வெந்துயர் வீட்டா விடினும். வெந்துயர்னா தீர்க்க முடியாத பாவங்கள், மென்மையான துயர் ரொம்ப நாளா இருக்கு. இதுலேருந்து நீதான் என்ன மீட்கணும். வெந்துயர் வீட்டா விடினும் விற்றுவ கோட்டம்மா உன் அந்தமில் சீர்க்கு அல்லால். இந்த சூரியனோட சூடுதான், அந்த சூடு கூட நல்லா தான் இருக்கு. நம்ம கோச்சிக்கிறான்னா அது ஒரு சுகம் தானே. வாத்தியார் திட்டா, எனக்கு இந்த வாத்தியார் பிடிக்கல, அவர் ரிசைன்மெண்ட் போக சொல்லி அவர் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா, ஏதாவது அதுவும் பண்ணுறா வச்சுக்கோங்க. அப்போ அன்னைக்கு அந்த வாத்தியார் கொடுத்ததெல்லாம் சூடு, முட்டி போட வச்சா கை அப்படி வெடிச்சு கை. அந்த இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, டீச்சர்லாம் பயப்படுறா பாவம். இந்த 2 விரல் எடுக்கனால பென்சிலை வச்சு இப்படி ஒரு அழகாக அப்படி பிடிச்சி ஒரு திருக்குதுவா வரும்போது ஜன்மாவே முடிஞ்சு போனா தேவையேன்னு தோணுது. தலை நெருக்குன்னு ஒரு குட்டுவா தோப்புக்காரன் போட சொல்வா. ஆனால் அந்த அது ஒரு சூடு மாதிரி தான், ஒரு வலி மாதிரி தான். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கோம்னா அன்றைக்கி அது தேவைப்பட்டது. அந்த மாதிரி சமயத்தை வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இல்லை பெரிய பிரச்சனை பெரிய கஷ்டம். பகவானுக்கு சின்னது தானே. இந்த குழந்தைக்கு பலூன் வெடிச்சு விட்டுனா பெரிய பிரச்சனை, ரொம்ப உடஞ்சி விடுறதா பெரிய பிரச்சனை. ஓன்னு வாழ்க்கையே போன மாதிரி நம்ம சொல்ல பலூன் தானே வெடிச்சு வாங்கி தொலையாது, நாளைக்கு எழுத்து தொலையாது. அப்படியே பத்தின்னு ஒரு இத்தனோண்டு ஒரு பலூன் எவ்வளோ அட்டகாசமா. அதே தான் சுவாமி கேட்குறாரு, இத்தனோண்டு ஒரு வேலைக்கு போய் எவ்வளோ அட்டகாசமா, இத்தனோண்டு ஒரு வியாதிக்கு போய் எவ்வளோ டென்ஷனா, இத்தனோண்டு ஒரு குழந்தைக்கு போய் ஒரு டென்ஷனா, இத்தனோண்டு ஒரு வீட்டுக்கு ஒரு டென்ஷனா. ஐயா ஷி, பகவான் அவ்வளோ பிரியவனாக இருக்கிறதுனால ரொம்ப இந்த ஃப்ளைட்டில் போய் பார்த்தாலே எல்லாம் குட்டி குட்டியாக தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். கீழே இறங்கினா எல்லாம் வேறு மாதிரி தான் தெரியும். இந்த ஃப்ளைட்டில் கீழே இறங்குறோமான்னு இருக்கும். மேலே வேற போக ஒன்றுமே தெரியாது. அப்பா ஆஹா உலகமே அழகுன்னு, கீழே வந்தால் உலகமே பயங்கரமாக தெரியும். நம்ம எந்த வசனத்துக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய புத்தியும் மனசு. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், வெண்துயர் வீட்டா விடி உன் அந்தமில் சீர்க்கு அல்ல. உன்னுடைய எல்லை இல்லாத ஒரு குணம் இருக்கு பாத்தியா, நான் நன்னா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கு பாத்தியா, நான் இப்படி நன்னா இருக்கணும். சில பசங்கள்லாம் குடிகாரெல்லாம் இருப்பா, ரொம்ப அநியாயம் பண்ணிருப்பா. சமயத்துல குடிக்கிற சமயம் வந்துடுத்து அப்படின்னா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். அம்மாவே கூட அடிப்பா, அம்மாவே அடிச்சு பணம் வாங்குவா. தனியாக உண்டு கிராமங்கள்ல, இல்லை கிராமங்கள்னு இல்லை, இந்த மாதிரி பார்க்கலாம். அப்போ கூட அவன் அடிச்சு கை வாங்கி அம்மா, அவன் அவன் அடிச்சுட்டு இப்படி போவான், கோவம் எங்கேயாவது தண்ணி இடிச்சுட்டு விழுவான், அம்மான்னு கத்துவான். அண்ணே அம்மா ஓடி போய் அவன் காலை வெடிக்கிறதான்னு வாங்க, இவன் அடின்னு அடிச்சிருக்கான். அவளுக்கு அது தெரியாது. அது போல நம்ம சுவாமியை கேவலப்படுத்தினாலும் கண்டுக்கவே இல்லைன்னாலும் அவமரியாதையே பண்ணாலும் நாம நன்னா இருக்கணும்னு ஒரு நினப்பு உண்டாகும். அந்த மில் சீர்கல்லார் அவன் உள்ளுக்குள்ள என்னை பத்தி ஒரு அபிப்பிராயம் இருக்குப்பா, நான் நன்னா இருக்கணும்னு ஒரு ஆசை. வெல் விஷர்ன்ற சுகிருத் பகவான் கீதையில சொல்றான், நான் உன்னோட சுகிருத்ரா, நீ நன்னா இருக்கணும்னு ஆத்மார்த்தமா சத்தியமா பொய் இல்லாம வேஷம் இல்லாம நினைக்கிறேன். நிச்சயமா அது சந்தேகமே கிடையாது. பகவான் சொல்றான் சுகிருத், நான் அப்படி நினைக்கிறாராம் நன்னா இருக்கணுமே. சிசுபாலன் அவன் அது தலையை சீவி நல்லது பண்றார். ராவணனுக்கு இன்று போய் நாளை வான்றார். ஏண்டா நான் கிருப்ப கருணாசாகரன், காருண்யமயமான மூர்த்தி, அவ்வளவு அழகம். அதனாலதான் ஆதி மூலமேனு கஜேந்திரன் கத்தினவன் பெருமாள் விழுந்திருச்சுன்னு ஓடி வந்துட்டார் இல்லையா. திரௌபதி அவ்வளவு நேரம் கூப்பிடவே இல்லை. அப்ப கோவிந்தா புண்டரீகாட்சான்னு கூப்பிட்டாலும் இப்ப கூப்பிட்டாளேன்னு ஓடி வரானா கண்ணி. துர்வாசர் வந்துட்டாரே, ஹே பிரபோ காப்பாத்துட்டார். பகவான் ஓடி வந்து இந்த மிச்ச மீதியெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். பாத்திரத்தில் விட்டு இந்த மிச்ச மீதி நமக்கு வேலைக்காரர்கள் தான் கொடுப்போம். நம்ம படிச்சு போட்டு இந்தா 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 அப்படின்னு. அதான் எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் என் சேவகன். வேலைக்கார மாதிரி ஓடி வந்து ஏதாவது குடுறி அப்படின்னு.
அந்த ஒரு பருக்க ஒரு கீரையை சாப்பிட்டுட்டு திருப்தி ஆயிட்டு அதுக்கு ஒரு கிருபையாம். இந்த மிச்ச மீதி கொடுத்ததுக்கு ஒரு கிருபை பண்ணுவான்னா நம்மளையே கொடுத்து அவ்வளவு கிருபை பண்ணுவான். அப்ப அவ்வளவு பெரிய கருணாசாகரம். அப்ப நான் நன்னாதான் ஒரு ஆசை உனக்கு இருக்கே. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம மேல வந்திருக்கோம். நம்ம பிரயத்தனத்தினால மேல வரல, நம்முடைய புத்தி சாத்துரியத்தினால மேல வரல, நம்மளை சுத்தி இருக்கிறதா கைதூக்கி விட்டதுனால மேல வரல, கிருஷ்ண கிருபையினாலே மேல. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுடைய கிருபை நம்ம மேல வரணும் மேல வரணும் மேல வரணும் மேல வரணும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்க குழந்தைகள்லாம் இருக்கு, முட்டாளா ஒரு குழந்தை இருக்கும். டீச்சருக்கு அந்த முட்டாள் குழந்தைய பற்றி ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். உருப்பட மாட்டேங்கிறது, அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இந்த 7 கேள்வி படிச்சுக்கூடா, இதாண்டா ஆன்சர், இதுதான் கொஸ்டின் வருண்டா. இந்த பப்ளிக் எக்ஸாமில் பார்க்கலாம், இந்த எங்கேயா கிராமத்தில் எங்கேயெல்லாம் பார்த்தோம்னா அந்த டீச்சருக்கு மனசு கேட்காது, இந்த கேள்வி எழுது அப்படின்னு தலைவர் கொட்டு கொடுத்து இதுதான் ஆன்சர் புரிஞ்சு எப்படியாவது 10வது பாஸ் பண்ண வச்சுட்டா கடை தேறிடுமே அப்படின்னு. இந்த மாதிரி நான் நன்னா இருக்கும் ஒரு ஆசை உனக்கு இருக்கேன் அந்தமில். இது மாறுறதே இல்லை, எத்தனை கோடி ஜென்மா ஆயும் மாறல. அதனாலதான் ஜடபரதர் தன்னுடைய ஆசையினாலே மான் மேல ஆசை வச்சு வீணா போனார். சுவாமிக்கு மனசு கேட்கலையாம். அதனாலதான் அவர் மானா பிறந்த பொழுது கூட ஐயோன் இப்படி இருந்ததான் சொல்லி மான் ஜென்மாவிலே அவர் கூட இருந்து அவருக்கு பக்தியை கொடுத்து, திரும்பி அடுத்த ஜென்மாவிலே அவர் கூடவே இருந்து அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு அதை புரிய வச்சு பகவான் வந்து ஜடபரதர் நல்ல கதி அடைஞ்சோன்னு இப்பதான் டென்ஷன் விட்டது. இந்த குழந்தைகள் 10th 12th குழந்தைகளோட அப்பா அம்மாவுக்கு தான் டென்ஷன். வெளியில் வரமாட்டாங்க, குழந்தை 10th படிக்கிறாங்க, 11th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க பார்க்குறோம். அது பாம்பே மெட்ராஸ் ஊர் முழுக்க அப்படியே தான். அதுக்குள்ளே யாரும் வரவும் மாட்டா, எவ்வளோ வெளில வர மாட்டான். குழந்தை படிக்கிறது குழந்தை படிக்கிறது குழந்தை படிக்கிறது குழந்தை படிக்கிறது, அதுக்கு ஏதாவது ரிலாக்ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு இது நல்லபடியாக ஆகணும், இது இவாளுடைய பெருமைன்னு இல்லை, இது வாழ்க்கை நல்லபடியாக ஆகணுமே, இது நல்லா பார்த்து மார்க் வாங்கிட்டுனா அது ஆசைப்பட்டது படிக்கலாமே நல்லா. அப்போ இவ்வளோ யோசிக்க முடியும் ஒரு அப்பா அம்மாவாலன்னா, சுவாமியால் முடியாத. நம்மளால இவ்வளோ ரூம் போட்டு யோசிக்க முடியாது நம்ம குழந்தைகளுக்காக. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இது நல்லதா அது கெட்டதா, அது சாப்பிட கொடுக்கலாமா, அதுக்கு அங்கே டியூஷன் அனுப்பலாமா, அதுக்கு இந்த ஃபீஸை கட்டலாமா, அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கலாமா, அதை சந்தோஷமாக வச்சுக்கலாம், இவ்வளவு யோசிக்கிறோம். அக்கிரமத்துக்கு யோசிக்கிறோம், கிரமத்துக்கு யோசிச்ச பரவாயில்ல, அக்கிரமத்துக்கு யோசிக்கிறோம். அப்போ சுவாமி அதை விட ஒருபடி மேலே போய் நிற்கிறார். அதான் ஆழ்வார் உன் அந்தமில் சீர்கல்லா, எவ்வளவு கிருப்படா. அதனாலதான் அது இந்த ஆச்சரியம், அர்ஜுனன் மேல பகவான் எத்தனை பிரிவு பாருங்க. பகவத்கீதை எல்லாம் சொல்றான், சாரத்தியம் எல்லாம் பண்றான். அபிமன்யும் போயிட்டான், பகவானுக்கு தெரிஞ்சா நடக்கிறது. ஆனா அவனோட பிராரதம் அவனுக்கு போதும் வச்சுட்டான், அவன் வந்த காலம் முடிஞ்சு விடுத்து. அப்ப கூட பகவானுக்கு இந்த அர்ஜுனன் அப்படி குழஞ்சு போகிறத பார்க்குற தைரியம் இல்லை சுவாமிக்கு. அவன் அப்படியே தளர்ந்து போகிறத பார்க்குற தைரியம் ஒரு ஆசை இல்லை சுவாமிக்கு. அதனால வேஷமெல்லாம் போட்டுட்டு வந்து குழந்தைய இழந்து விட்டேனே நம்பிக்கை, ஒரு கிழவன் மாதிரி வேஷம் போட்டு ஓன்னு அழுது, அர்ஜுன் இதுக்கெல்லாம் அழுவாளா, வீர மரணம் தானே அடைஞ்சிருக்கான் அப்படிலாம் பண்ணோன்னு எல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். உன் பிள்ளையா இருந்தால் சும்மா இருப்பியானு, என் பிள்ளையா இருந்தால் அப்படிதான். அப்புறம் பகவான் சொல்ல உன் பிள்ளை தான் அப்படின்றது டக்குன்னு மாத்திரா. அர்ஜுனன் பார்க்குறான், ஓன்னு அழறான். பகவான் பார்த்துட்டு கேட்குறான், என்னடா இவ்வளவு சொன்னேன்னு அழறேன். இல்லை நான் அழப்படாது, நீ இவ்வளவு பிரயத்தனப்படுறியே, இந்த கருணை தாங்க முடியாம. அதானே நம்ம கஷ்டப்படப்படாதே நான் பாருங்க, இந்த குழந்தை விடப்படாத நம்ம ஓடி பிடிக்கிறா இல்லையா, அது போல சுவாமி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை கஷ்டப்படுத்தி நம்ம அழறத பார்த்து புத்தி வந்துதான்னு கேட்கிறவன் இல்லை, அது இல்லை சுவாமி. கஷ்டப்படப்படாது, கஷ்டப்பட்டு அழறது, இனிமேல் தப்பு பண்ணிடப்படாதேன்னு பதறக்கூடிய ஒருத்தன் பரமாத்மா. ஆனா வெளில காட்டிக்கிறது இல்லை, அதுதான் பெரிய டெக்னிக். நம்ம எல்லாம் வசனம் எல்லாம் பேசி முகத்தை எக்ஸ்பிரஷன்லாம் காட்டி நம்ம நல்லவான ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடும். அம்மாடா உங்க மேலே எவ்வளோ அக்கறை பார்த்தல, என்ன பண்ணுறேன் நீங்கள் எப்படி பரவாயில்ல ஒரு 2 அழுகு அழுது கடந்த தொடர்ச்சி அவன் நல்லவா நம்ம நம்பிடணும், அவ்வளோதான். நம்மளும் அதை பண்ணி ஆகணும். சுவாமி கண்ணில் ஒரு சொட்டு ஜலம் வராது. ஆனால் ஹிருதயம் பார்த்து சொல்லணும், பகவானுடைய கருணை இருக்க பாருங்க, பதறும். அது தாங்கவே முடியாது, தாங்கவே முடியாது. சத்தியமா சொல்ல தாங்கவே முடியாதுன்னா தாங்கவே முடியாது. எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்திருக்கேன் தெரியுமா, எத்தனை இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன் தெரியுமா. இடுப்பு வலி வந்ததுக்கு அப்புறமா திருப்பதி போயிருந்தேன். அப்ப நான் சொன்னேன் என் மனைவி கிட்ட, விஷா கிட்டலாம், நான் மழை வந்துடுறேன்,
நான் எனக்கு கூட்டத்தில் நின்னெல்லாம் போகிற தைரியம் இல்லை. அவ்வளோ நேரம் நிற்க முடியும், 5 மணி நேரம் ஆனாலும் நிற்க முடியாது. கூட்டத்தில் யாராவது தள்ளினான்னா வலி ஜாஸ்தியாக போயிருந்தா கஷ்டம். நான் ஆழ்வார் சொன்ன மாதிரி திருமலையை தொழுதுட்டு வந்துவிடுறேன். நான் வரேன், ஆனால் நீங்கள்லாம் லைனில் போகிற வரைக்கும் நான் சென்ட் ஆஃப் பண்ணுறேன், திருப்பி வெளில வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன், இவ்வளவு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் எல்லோரும் உள்ளே போகிறத பார்த்தோன்னு ஒரு மனசில் ஒரு ஆசை, ஒரு தூரம் போய்ட்டு மலையை படம் பார்க்கலன்னா திருமலையில். சரி உள்ள நினச்சிவிட்டேன், எல்லாம் குதிச்சு நீங்கள் வரையலா, நான் வரமாட்டேன் தீர்மானமாக சொல்லிட்டேன். பார்க்குறேன் ரொம்ப நேரம் ஆழமான பாதி திரும்பி வந்துடுறேன், இவ்வளவு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள மட்டும் மலையப்பா வந்துவிட்டேன், என் மேலே நம்பிக்கை இல்லை, நீ கருணாசாகரன்ற நம்பிக்கை உள்ள நினச்சிவிட்டேன். என் உடம்புடைய ஸ்திதி, என் வலி என்னன்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியல, இவ்வளோ கூட்டத்தில் நான் எப்படி போக எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை பார்க்கணும்னு ஆசை இருக்குது. எனக்கு எவ்வளோ நேரம் முடியும் உனக்கு தெரியும். என் உடம்புடைய ஸ்திதி என்னை விட உனக்கு நல்லா தெரியும், நீ பார்த்துக்கோ. எனக்கு முடியாமல் நான் வெளில போயிடுவேன், இதுதான் நிலைமை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் உபன்யாசம் பண்ணுறேன், நீ கிருபை பண்ண அதையும் சொல்லுவேன், பண்ணலன்னா அதையும் சொல்லுவேன், ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். நான் நீ பெருமாள் ஆக்ஷன் போனேன், என்னமோ என் பக்கத்தில் யாரோ நின்று என் கையை இப்படி வச்சுன்னு ஆக்ஷன் போன மாதிரியே இருந்தது. என் பக்கத்தில் யாரும் என் மேலே மோதலை, யாரும் என்னை பிடிச்சி தள்ளலை. இந்த பூ போகலன்னு சொல்லுவா தெரியுமா, இந்த கர்ப்பவதி ஆக்ஷன் போல, அந்த மாதிரி இந்த விவிஐபிலாம் வந்து 2 பக்கம் செக்யூரிட்டிலாம் அப்படி கையை பிடிச்சி, அது போல் அவ்வளோ கூட்டம். ஆனால் 2 மணி நேரத்தில் சுவாமி என்னை சௌகரியமாக ஆக்ஷனில் போய் தரிசனம் பண்ணி நிஜமாவே நான் எழுதேன். எல்லாரும் கேட்டா என்ன ஆச்சு, வலிக்கிறதா? சுவாமியுடைய கருணை தான் வலிக்கிறது, எனக்கு சரீரம் வலிக்கலை, இப்படி தாங்குறாரு. நிஜமாக எனக்கு இன்னும் ஒரு 2 கை எனக்கு சுற்றி 2 கை நிற்கிறது, இப்படி என்னை அப்படியே அழிச்சுட்டு போகிறது, அப்படியே தரிசனம் அப்படி அழகாக கொண்டு விட்டுறது. எனக்கு பக்கத்தில் ஒரு எனக்கு ஒன்றுமே தெரியலாம், திருப்பி நடக்கவே நடக்காது. நிஜமாவே பகவத் கிருபை. அப்போ அந்தமில் சீர்கல்லால் அகங்குழைய மாட்டேன். வேற யார்கிட்டே போவேனா? இந்த கிருபையை விட்டு வேற எங்கேயா நான் போவேனா? போக முடியுமாப்பா? எனக்கு வரும்னு நினைச்சுட்டு இருக்கியா? சென்றாலே வந்து ஆழை செய்திடணும். எவ்வளவு வேணா யார் வேணா பண்ணட்டமே. அந்த தாமரை சூரியனுக்காக மலர்றா போல உன்கிட்ட ஒரு கிருபை வாங்கிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பாடா, பகவான் எனக்கு கிருபை பண்ணிட்டான், அதானே ஒரு சந்தோஷம். சொல்லுங்க, எதுதான் நம்ம மனசை உருக்கிறது அப்படின்னா, சுவாமிகிட்ட பிரார்த்திச்சுட்டா நடத்தி கொடுத்துட்டார். திருப்பதிக்கு போகிறேன், அந்த கோவிலுக்கு போய் மட்டும் இல்லை, நான் விஷயம் பிரார்த்திச்சுட்டேன், சுவாமி நடத்தி கொடுத்துட்டார், அதனால் மொட்டை அடிச்சுட்டேன். அது சொல்லும்போதே ஒரு சந்தோஷம். நான் பிரார்த்திச்சுட்டேன், அவர் நடத்தி கொடுத்துட்டா, அது பிரார்த்தனைக்காக மொட்டை அடிச்சு, அப்போ ஒரு சந்தோஷம். அது நிஜமாவே ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், வர்ணிக்க முடியாது. பகவான் அன்றைக்கி கேட்டால் நீங்கள் நடத்தி கொடுத்துட்டா, கோவிலில் உண்டியில் போய் ஒரு 1000 ரூபா போடுறேன், எதுக்கு வைக்கணும் இல்லை, நடத்தி கொடுத்தா 1000 ரூபா உண்டியில் போடுறேன்னு பண்ணி கொடுத்துட்டா, 1000 ரூபா உண்டியில் போடுறேன். அது நினச்சி சந்தோஷப்படுவேன். சுவாமி கேட்டேன் பண்ணி கொடுத்தேன், கேட்டேன் பண்ணி கொடுத்தேன், கேட்டேன் பண்ணி உன் அந்தமில் சீர்கல்லாம் அகம் குழையம். அந்த மனசில் ஒரு ஆனந்தம், ஒரு குதூகலம், அதை நினைக்க ஒரு பரவசம். பக்தியிலே ஒரு பரவசம் தான், பக்தி பரவசம் ஆகிட்டான். அந்த பரவச நிலை இறங்கி கிடைக்காதுடா கிருஷ்ணா, அது சந்தோஷம் தாப்பா, அது ஒரு ஆனந்தம். உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேன். பிரகலாதனால தான் அழகான், பிரபு இவ்வளவு கோபமா, இப்படி தூரெல்லாம் உடைச்சிட்டு வருவியா, உன் கை வலிக்கிறதா அப்படின்றான். உன் அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேன், எனக்கு வேற என்ன வேணும், இதுதானே வேணும் அப்படின்றாள் ஆழ்வார். என்ன அனுபவங்கள் பாரு, இப்படி பகவான் அனுபவிக்கிறோம். தாயும் சேயும், கணவனும் மனைவியும், ராஜனும் பிரஜையும், வைத்தியனும் நோயாளியும், பறவையும் கடலும், அப்புறம் தாமரையும் சூரியனும். 6 உதாரணம். அடுத்து சொல்றார், எத்தனையும் வான்மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்ற அவை போல் மெய்த்துயர் வீட்டாவிடினும் விற்றுவ கோட்டம்மா என் சித்த மிக உன்பாலே வைப்பன் அடியேன். புரியறதுக்கான பிரிச்சு படிக்கிறார். அடுத்த உதாரணம் சொல்றார், சிலதான் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம். அதாவது ஆகாசத்திலேருந்து மழை வந்தாதான் அந்த பயிர்கள் ஜீவிக்கும். இந்த ஏரி பாசனம், மாற்று பாசனம், கிணத்து பாசனம், அந்த மாதிரி பூமியில இருக்கக்கூடிய ஜலத்தை நம்பி இல்லாதவர் ஆகாசத்திலே பெய்யக்கூடிய மழையை நம்பி இருக்கக்கூடிய பயிர்கள்.
எத்தனையும் வான் மறந்த காலத்தும், வானம் மறக்கப்படாது, வானம் மறக்கவே கூடாது. பெய்யறது வான் மறந்து விடுத்துனா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவ்வளவு வசதி, அவ்வளவு வசதி உலகத்துல. திருவள்ளுவர் திருக்குறள்ல அவ்வளவு அழகா மழையின் சிறப்பை பத்தி சொல்றார். பெரிய ஞானி, அவ்வளவு அழகா சிம்பிளா அப்படி சொல்லிக் கொடுக்குறார். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற எத்தனையும் வான் மறந்த காலத்தும், அதாவது மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்ப கூட அந்த மரம் செடி கொடிகள் நம்மளாம் தண்ணி விடுவோம். இருந்தாலும் அந்த ஆகாசத்திலேருந்து ஒரு மழை பெய்ய அடுத்த நாள் காத்தால பாருங்க அந்த செடியெல்லாம் அப்படி சிலித்து நிற்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை பார்க்கறது ஐயா அப்படி குதி குதிக்கும். இந்த குழந்தைகள்லாம் மழையை பார்த்தா ஒரு குதி குதிக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஒரு சும்மா ஒரு லேசா ஒரு ஒரு வெப்பசலன மழைன்னு, ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஒரு மழை பெய்யும். இந்த ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து நீராவியான போன ஜலமே மழையா அப்படி திரும்பி வெப்பசலன மழைன்னு பகவானா அப்படி வச்சிருக்கேன். ஒரு லெவலுக்கு மேல டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மழை பெய்யற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருக்காரு சுவாமி. அந்த லேசா ஒரு மழைக்கு இந்த செடியெல்லாம் அப்படி துளி விட்டு வரும் பாருங்க, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மழை பெஞ்சு அடுத்த ராத்திரி மழை பெஞ்சு அடுத்த நாள் அதெல்லாம் செடி கொடியெல்லாம் பாருங்க அப்படி பரவலோடு இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள், இந்த செடியெல்லாம் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும். இந்த செடியெல்லாம் அப்படி மேகத்தை பாவமா பார்க்குமா, அப்படி மழை பெய்யாதா, ஒரு மழை பெய்யாதா அப்படின்னு. அந்த மழை பெய்யறதுன்றது பெரிய விஷயம். அது நல்ல கோடை காலத்துல கத்திரி வெயில் தான் வந்துட்டு அதான் மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். அப்ப அந்த மேகம் எல்லாம் கூடி இருந்தா ஒரு குஷியாடா மழை பெய்ய போறது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த மேகங்களுடைய மழைக்காக ஏங்குற அந்த செடி போல இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வேலைலாம் போய் மேகத்துல தூவி எல்லாம் மழை ஆகணும், அது வராது, சரிப்பட்டு வராது. நீங்க கெமிக்கல்லாம் தூவி மழை பெய்யறதுலாம் பண்றதா இல்லையா? ஆகாசம் மறந்து போயிடுது, இதுக்காக வேற யாரும் ஸ்ப்ரே பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஆகாசம் தான் மறந்து போயிடுதுன்னு சொல்லி ஒரு பெரிய பம்பு மோட்டர்லாம் போட்டு நம்ம கடல் நீரை அங்கேயிருந்து கொண்டு வந்து அப்படி ஷவர்லாம் வச்ச புஷ்ன்னு அப்படி அடிச்சா இது ஃப்ரெஷ் ஆகிடுமானா ஆகாது. அதுக்கு தெரியும், ஆமாம் போ இது என்னதான் அடித்தாலும் இது தானா வரதில்லை, இது இவாளா பண்ணுறது அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் அழகாக கண்டுபிடிச்சிடும். எதானெல்லாம் கொடுத்தோம்னா நீ பண்ணியே பக்கத்தாரில் பண்ணாலான்னு கேட்கும், கரெக்டாக கேட்கும். ரொம்ப சமத்தா அதுங்கள்லாம் ஜோராக கிடைக்கும். அந்த மாதிரி இந்த தெரியறதான். அதுலேயும் இந்த ஆகாசம் இந்த பார்த்து நம்பியிருக்கோம். சில சமயத்தில் நம்ம பார்த்தெல்லாம் செடி வச்சுருக்கோம். நம்ம இருக்கிறதே ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 550 ஸ்கொயர் ஃபீட்டு, அந்த ஒரு 4 செடி வச்சுருக்கோம். நம்ம சமத்தா ஊருக்கு போயிடும், பக்கத்தாலெல்லாம் சொல்லிட்டு போவோம் தண்ணி விட்டுருவோம். அவள் சொல்ல ஏன்னா எங்காவது செடிக்கே தண்ணி விடுவேன், நான் தண்ணி போடுவேன் பயன் பண்ணுறேங்களா. இந்த வாக்குறுதி கொடுக்கறத மனுஷால போல கெட்டிக்காரம் கிடையாது, மீறுறதுலேயும் மனுஷால போல கெட்டிக்காரம் கிடையாது. ஒரு தொட்டியில் இருக்க செடிக்கு பாவம், அதில் ஜலம் விழுந்தா தான் உண்டு. அது இப்படி பார்க்கும், அவள் வராளா இவா வராளா, நேரம் ஆகாசத்தை தான் பார்க்கும், நீ கொஞ்சம் கிருபை பண்ணப்படாதா அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்ற அவை போல். இந்த மாதிரி மெய்த்துயர் வீட்டாவிடினும் விற்றுவ கோட்டு அம்மா. நீதான் எப்படி அந்த செடிக்கு ஜலம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமோ ஒரு படாத பாடுபடுறதோ அந்த மாதிரி பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலே நான் படாத பாடுபட்டு இதுலேருந்து மீட்கணும்னா நீ தான் மீட்கணும். ஒரு காட்டுத்தீ வந்துடுத்து எப்படா அணைக்க முடியும்னா ஜோன்னு மழை பெய்ஞ்சா தானா அணைஞ்சிடும். அந்த மாதிரி மெய்த்துயர் வீட்டாவிடினும் விற்றுவ கோட்டம்மா என் சித்தம் மிக உன்பால் வைப்பன் அடி. நீ எனக்கு கிருபையே பண்ணல, நீ மறந்தே போயிட்டு எனக்கு கிருபை பண்ணணும்னு மறந்தே போயிட்டு, அதான் அர்த்தம். நான் ஒருத்தர் இருக்கேன் ஞாபகம் இருக்கா? இப்போ சமயத்தை யாராவது கேட்போம், இவ்வளோ தூரம் வந்தேன் நான் ஒருத்தர் இருக்கேன் ஞாபகம் இருக்கா? வீட்டில் ஸ்திரீகள்லாம் கரெக்டாக பார்த்துக்கார கரெக்டாக வெட்டிங் டே மறந்துடுவான்னு தெரியும். கரெக்டாக ஞாபகம் வச்சு முன்னாடி நான் சொல்ல மாட்டேன், ஒரு வாரம் முன்னாடி சொல்ல மாட்டேன், ஞாபகம் இருக்கா கரெக்டாக அன்னைக்கு பிடிப்பா பாருங்க, அதுதான் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுப்பா. கரெக்டாக அது பிடிச்சிருவா. இன்னைக்கு என்ன நான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு திங்கக்கிழமை ஆஃபீஸ் போனோம் எல்லாம் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் கதையா சொல்ல மாட்டேன். வேண்டாம் வாத்தியார் தான் ஆரம்பத்தையே வச்சுக்கிட்டாரு, நல்ல நேரம் முடிய போகிறது பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு. என்ன அர்த்தம்? மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் முடியறது பொண்ணை கூட்டிட்டு வாங்க, அதான் அர்த்தம். நல்ல நேரம் முடிய போகிறது பொண்ணை கூட்டு வாங்கினா மாப்பிள்ளைக்கு சாவ்தான் சாவ்தான் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் இந்த சாவ்தான்னு கேட்டு தப்பிச்சு போன ஒரே ஒருத்தர் ஆச்சரியமா சமர்த்த ராமதாசர் மட்டும்தான்.
அவர் புரிஞ்சுடுது, ஜாகிரதை ஜாகிரதை, நமக்குத்தான் சொல்றாரு, விழுந்தடிச்சு ஓடினார் பாருங்க, சாவதான் சாவதான். நம்மளாம் பொண்டாட்டி வராயி அப்படின்னு ஆயப்படம் காணாத கண்டா மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். ஹரே கிருஷ்ணா. ஃபேஸ்புக்கில் ஒரு தான் பாத்தியார் கடைசி வாடகை கொடுக்குறார், ஒரு மாப்பிள்ளைக்கும் புரியலை. என்னடா நான் நல்ல நேரம் முடிய போகிறது, பொண்ணை கூட்டிட்டு வாங்கும். நான் நினைச்சு நினைச்சு சிரிப்பேன். எங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போனாலும் இந்த வாத்தியார் சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும். ஆனால் குருவாக்கெல்லாம் சிரிக்க முடியாது. நான் மட்டும் இப்படி பார்த்துப்பேன். அன்னைக்கு எனக்கும் சொன்னார், நான் கேட்கிறேன். உடனே அவர் சொல்வா, எனக்கும் சேர்த்தா சொன்னார், நல்ல நேரம் முடிய போகிறது, அப்பயே சொன்னார், கேட்கல. சத்தியம், யதார்த்தம், ஹாஸ்யம். இந்த மாதிரி பிரபோ நீ கிருபை பண்ணணும், நீ மறந்து போயிட்டா. ஆனாலும் வேற வழி இல்லை எனக்கு. சித்தம் உன்பால் மிக வைப்பன் அடியேன். இப்படி கிருபை பண்ணல என்ன ஆகும்னா, இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னும் ஜாஸ்தி பகவான தியானம் பண்ணும். ஆழ்வார் சொல்றார், நீ எனக்கு கிருபை பண்ணாததும் ஒரு கிருபை. இப்படிலாம் யோசிக்க முடியுமா சொல்லுங்க. நமக்கெல்லாம் கிருபை பண்ணலாம் கோபமா வருது. நானும் எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், எவ்வளோ நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே தெரியல. நீங்க பாட்டி கதை பாட்டி பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், ஒன்றும் வித்தியாசம், இன்னும் மோசமா போனதுதான் மிச்சம். அப்படி நம்ம ஒரு அபிப்பிராயம். ஆனா என்னடா, ஆனா பகவான் கிருபை பண்ணலேன்னு ஒரு ஸ்மரணம் இருக்கு பாருங்க, அதுவே பெரிய கிருபை. இது கொஞ்சம் குழப்பமான கிருபை வச்சுக்கோங்களேன். ஏண்டா கிருபை பண்ணல, இதுக்கும் கிருபை பண்ணல, இன்னொரு கிருபை பண்ணலையே, அவளுக்கெல்லாம் பண்ணியே, எனக்கு பண்ணலையே. அப்ப சுவாமி கிட்ட சண்டை போடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பார்த்தால. கிருபையா வந்துட்டு மறந்து போயிடும். ஜாலியா டிவி பார்த்துட்டு டீசா சாப்பிட்டு அடுத்த வாரோட பேசிட்டு இப்படி வீணா போயிடும். கிருபை பண்ணாததும் ஒரு கிருபை. ஏன்னா உன் ஸ்மரணை ஒரு பெரிய கிருபை. களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றார். என்ன அழகான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை. ராஜாஜியோட வார்த்தை ரொம்ப அழகு. இவ்வளவு அழகா ஞானிகள்லாம் ஒன்ன பாப்பா, எனக்கு நீ தெரியல, இருந்தாலும் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண். என்ன வார்த்தை! நினைச்சு எப்படி எழுதினாலும் அனுபவம் இருந்தா அப்படி எழுத முடியும். இவ்வளவு அழகா ஞானிகள் மட்டும்தான் நீ காட்சி தராய், எனக்கு புரியல, இருந்தாலும் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண். என்ன வார்த்தை! எனக்கு நீ இருக்கேன்னு சொல்றாப்பா, நம்புறேன்ப்பா. ஆழ்வார்கள் ஆச்சார்கள் சொல்லியிருக்கா, அவெல்லாம் சொல்றா, அதுவே நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றார். கதறார் ராஜாஜி. களிநாளுக்கு இறங்கி, அதை இறக்கமா எங்கடா என்ன கல்லுல இறங்கினீங்கப்பா. இந்த கலிகாலத்துல வேற எங்கேயோ இறங்கினா நீ எப்படி இறங்கினா நம்ப மாட்டான். அதனால கல்லுல இறங்கிட்டார். அவன் நாஸ்திகன் கல்லுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண். மறையோதும் ஞானியர் மட்டுமே உனை காண்பார். ரொம்ப அழகான வார்த்தை. மறை ஓதும் ஞானியர் மட்டுமே உனை காண்பார், இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண். எனக்கு தெரியலப்பா, எனக்கு பெருசா உன பிரத்யட்சமாலாம் தெரிய வேண்டாம். ஏழுகுண்ட வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு போயிட்டு மலையில ஏறி உன்னை பார்த்துட்டோம்னா, நான் திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டேன், இனிமேல் எல்லாம் சரியாயிடும், எனக்கு ஒரு சந்தோஷம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்திக்கு. பன்றிபுரம் போகிறோம், நாம வீட்டுக்கு போகிறோம், அதே சந்திரபாகா அதே பாண்டங்கன் திருவடி தொடரும். பெருசா பிரத்யட்சமாக தெரிஞ்சதோ இல்லையோ, ஆனால் அந்த மூர்த்தியை தொட்டுட்டோம். களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்ற நானும் தொட்டு விட்டேன், குறை ஒன்றும் இல்லை பாண்டுரங்க. அதனால இருக்கு. அதனால அப்பா நல்லா இருக்கு. அதனால சித்தம் மிக உண்பால் வைப்பன் அடியேன். இன்னும் ஜாஸ்தி தான் வைப்பேன். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தி தியானம் ஜாஸ்தியாக பெருமாள் கிருப்பையை ஜாஸ்தி பண்ணிட்டே போவார். வெயிட்டேஜ் நம்ம மனசுல எவ்வளவு தியானம் ஜாஸ்தி ஆகிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அனுகிரகம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா. துருவன் முதல் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம், 4ஆம் மாசம், 5ஆம் மாசம் சுனித்தி காத்துட்டு இருக்கா, மோசமா காத்துட்டு இருக்கா. அதுக்கார ஒதுக்கி வச்சுட்டா, அவாடு காத்துட்டு இருக்கா. என்னடா ஆச்சு அப்படின்னா, பிள்ளைக்கு ரோஷத்தை கொடுத்துட்டான் பகவான், காட்டுக்கு அழிச்சுட்டு போயிட்டான் பகவான், நாமஜபம் பண்ண வச்சுட்டான் பகவான், 5 மாசத்துல காட்சி கொடுத்துட்டான் பகவான், ஹிருதயத்தை காட்சி கொடுத்து பிரத்யட்சமா காட்சி கொடுத்து சங்கத்தை கொண்டு பிள்ளை கண்ணத்தை தடவி, நீ 36 வருஷம் நன்னா இருப்படா தயவே, உனக்கு ஒரு துருவ மண்டலம் தயார் பண்ற இவ்வளவு சொல்லி அனுப்புற. சுனித்தி நடரா, இப்படி ஒரு கிருபை பண்ணிட்டேடாப்பா. நான் ஒரு 5-6 வருஷமா என் பிள்ளைக்கு ஒன்றும் அனுகிரகம் கிடைக்கலையே, இப்படி தனியா இருக்கோமே நினைச்சுட்டு இருந்தேன். 36,000 வருஷம் என் குழந்தைக்கு கேரண்டி கொடுத்துட்டு இருக்கான்.
இதுக்கப்புறமா வேற வைகுண்ட வானலோகம் கொடுத்துட்டார். இது இல்லாம துருவலோகம் கொடுத்துட்டார். 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனை பண்ணுமா சொல்ற, 36,000 வருஷம் இக்கரசுரம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இவ்வளவு கேரண்டி. நான் ரொம்ப நாள் ஒரு 36,000 கோடி வருஷம் காத்துட்டு இருந்து நீ இதை பண்ணாலாம் பெரிய விஷயம் இல்லை. நான் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, தாங்க முடியாம புலம்பிட்டு இருந்தேன், அழுதுட்டு இருந்தேன், நாமஜம ஜெபிச்சுட்டு அப்படி ஒரு கருணையோன்னு அழுது. என்னோட ஒரு சிஷ்யம் உங்களோட ரொம்ப நாளா குழந்தை கிட்டத்தட்ட என் வயசு அவளுக்கு. அவர் சொல்லுவா ஆத்ம மரியாதை இல்லை, பகவான் கொடுப்பான், கவலைப்படாத யோசனை எடுப்பான் அவள்கிட்ட. அப்படி விடுறி நம்படி நிச்சயமா பகவான் கிருபை பண்ணுவான்டின்னு சொல்லிண்டே இருப்பேன். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குண்டா அடிச்சா ஜாக்பாட் ட்வின்ஸ். எத்தனை 38 வயசுல குழந்தைய பற்றி எல்லாம் 32 வயசுல குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கெல்லாம் மைண்ட் இருப்பான். 30 வயசு ரெட்ட குழந்தை, 2 ஸ்திரீ குழந்தை. சேட்டனா சேட்டை. இப்பதான் புலமையா சொல்வேன், திரும்பி புலம்பாத, அநியாயத்தை நீ புலம்புற. முன்னாடி அவ்வளவு புலம்பிட்டு இருந்த பகவான் எல்லார் முன்னாடியும் உன்னை தாய் நிரூபணம் பண்ணிட்டான். இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சு அவளுக்குலாம் பேச முடியல. எவ்வளவு அப்ப இதே அப்படி பண்ண பகவான் இனிமேலும் பண்ணுவான். சத்தியம் அவர் சொல்லுவா, சத்தியம் சொல்லுவான் குருஜி, சத்தியம். சுவாமி நிஜமாவே அதாவது நம்பிக்கையெல்லாம் விட்டு போன ஒரு காலத்துல எனக்கு ஒரு கிருபையை பண்ண. அப்ப ஏன் பண்ண மாட்டான்? நிச்சயமா கிருபை பண்ணுவான். அவன் கருணைக்கு குறைவே கிடையாது, குறையே கிடையாது. எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கு. தெரிஞ்சு விட்டுருந்தவர்தான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, ஒரே டென்ஷன், ஒரு பெரிய மரியாதை இல்லை, அவருடைய வேலைக்கு அதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, ரெகக்னேஷன் வேணும், எதுவுமே இல்லை. அப்ப நான் சொன்னா கவலைப்படாதீங்க, நீங்க பாடுங்க, கடமையை பண்ணிடுவாங்க. பகவானுக்கு தெரியும் நிச்சயமா நீங்க பண்ற உழைப்பு வீண் போகாது. முயற்சி தன்மை வெறுத்த கூலிதல். நிச்சயமா சுவாமிக்கு தெரியும், அவர் எப்ப கொடுக்கணும் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த வேலை ரொம்ப டென்ஷனாக எடுத்து ரிசைன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அப்போ நான் கூட சொன்னேன், பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு மேலே போகிறதுக்கு ஆசையே கிடையாது. இந்த 5ஆம் கிளாஸ் முடிச்சு 6ஆம் கிளாஸ் கொண்டு போய் உட்கார வைப்பான். முதல்ல பெருமையா இருக்கும், 2 நாள் ஆகணும் 5ஆம் கிளாஸே நல்லா இருந்தது, அந்த டீச்சரே நல்லா இருந்தா, அந்த பாடமே அதை குண்டு சீட்டில் குதிரை ஓட்டுறேன். நமக்கு பழக்கப்பட்டதில்லை, அங்கேயே உட்காந்துதான் தோணும். இந்த முன்னேற்றமே பிடிக்காது நமக்கு. முன்னேறினா கூட பழசு மாதிரியே இருக்கணும். இந்த பிஏ அரசமாவே அரைக்கிறதுன்னு இல்லையா, நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நம்மளை கொண்டு 6ஆவதுல உட்கார வச்சு அந்த பாடத்தை திணிச்சு அப்படிதான் மேலே வந்திருக்கும். எல்லாரும் ப்ரமோஷன் எல்லாம் பிரார்த்திப்போம். ப்ரமோஷன் வந்து ஒரே டென்ஷன், நிம்மதியே போச்சு. இவாதான் கேட்டான், அதான் கேட்டேன், ப்ரமோஷன் வேணும், வேலையே வரப்படாது. அப்படி ஒரு ப்ரமோஷன் மேலே தான் போகணும். ஒரே ப்ரமோஷன் எனக்கு தெரிஞ்சு பெரிய ப்ரமோஷன் வேணும், டென்ஷனே இருக்கப்படாது. இங்கேருந்து பர்மனண்டா கிளம்புறது ஒண்ணுதான் மிகப்பெரிய ப்ரமோஷன். டென்ஷனே இல்லாத ஒரே ப்ரமோஷன். எல்லாம் டபுளா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பகவான் கிருபை பண்ணிட்டு இருக்கான். நான் அவட்ட சொன்ன கவலைப்படாதீங்க. அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டார், வேற வேலை கிடைச்சது. அப்படி கொண்டாடின்னு இருக்கான் ஆபீஸ்ல. அவர் சொல்லுவா, வாஸ்தவம் குறி நீங்க அன்னைக்கு சொன்ன, நான் சொன்ன சத்தியம் பகவானுக்கு தெரியும். நம்மளுடைய கஷ்டம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய சத்தியம் அவனுக்கு தெரியும். அது எப்ப கொடுத்து அவள் அப்படியே ஆனதத்தை தலைக்க வைக்கணுமோ அப்ப கொடுப்பான். நல்லா ஞாபகம், பகவான் கைவிட மாட்டான். எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள். அவ்வளவு அழகா ஆழ்வார் சொல்ற, அதான் மெய்த்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் வீட்டா விடினம் விற்றுவ கோட்டம்மா என் சித்த மிக உண்பாலே வைப்பன் அடியேனு. என் மனசு வாங்கிட்டுதான் வைப்பேன், மிக இன்னும் ஜாஸ்தி வைப்பேன். இன்னும் கொடுக்கலையே இன்னும் ஜாஸ்தி வைப்பேன். இப்போ நமக்கு யாராவது வேண்டப்பட்ட மாதிரி பேசலை, நம்மளை அவமதிக்கிறா அப்படின்னு அவாளையே நினைச்சுட்டு இருக்கும். விட்டு வடிக்க வேண்டியது இனிமே வீட்டு வாசப்படி எல்லாம் சொல்லும். ஆனா உள்ளுக்குள்ள இந்த சிந்தனை மட்டும் எடுத்து போட முடியல பாருங்க. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், நீ பண்ணாத வரைக்கும் இன்னும் நிறைய நினைக்க. ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல, எனக்கு ஏன் பண்ணல, எனக்கு பண்ணா என்ன குறைச்சனா உனக்கு அப்படின்னு உன்னிடத்துல இன்னும் உரிமையோட சண்டை போடும்படியான ஒரு அனுகிரகம் உண்டனால சித்தம் உன்பால் மிக வைப்பேன். இன்னும் ஜாஸ்தி வைப்பேன், இன்னும் ஜாஸ்தி தான் வைப்பேன். நீ என்ன வேணா பண்ணாமலே போ, நான் மட்டும் உன்னை விட்டுட்டு ஓடி அப்படி மட்டும் நீ கிட்ட தப்பிக்கலாம்னு நினைக்காது. அதான் சரியான அர்த்தம்னா, என்கிட்ட இருந்து மட்டும் நீ தப்பிக்கலாம்னு நினைக்காது. தெரிஞ்சுதான் குழந்தைகள் அவ்வளவு சமத்து இப்படி எல்லாம் மூளையில நல்லா அழுதுலாம் ஓடத்தை உட்காந்து நம்மளும் ஒரு நாள் கண்டுக்காம வீராப்பா விட்டுருவோம். சரி தானா கொஞ்ச நேரத்தை தானா இல்லைன்னா அது காரியம் சாதிக்கணும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சாரிமோ அப்போ வேண்டு பக்கத்துல வந்து அழுணும். யாரும் நம்ம கண்டுக்காம போனோம்னா இருப்பிடம் தேடி வந்து அழுது வெறுப்பேத்தியே அப்படிலாம் ஒண்ணு விட்டுற மாட்டேன்னு நீ என்கிட்ட நீ தானே பெத்தாய் அப்படின்னு வந்து நிக்கிறதோன்னு அது போல
அப்படிலாம் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போக மாட்டேன், உன் தலையில் ஓம் பிராரப்தம், அதான் அர்த்தம். சுவாமி ஓம் பிராரப்தம், இந்த காலை சுத்தின பாம்பு மாதிரி, காசிக்கு போனாலும் விடாத மாதிரி நான் உன் கூட தான் இருப்பேன். சித்தம் உன்பால் மிக வைப்பன் அடியே. என்ன அனுபவங்கள் பாருங்க. எங்கேயாவது ஒரு செடி வாடுறது மழை பெய்யலன்னா பகவான் கிட்ட இது போல ஒரு தியான சித்தம் உன்பால் மிக வைப்பன். அடுத்த பாசுரம் சொல்ற, தொக்கு இலங்கு ஆரெல்லாம் பரந்தோடி, அது தொக்கு இலங்கு ஆரெல்லாம், அது தொக்கிலங்கி ஆரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் விற்றுவக்கோற்றம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலன் கான் புண்ணியனே. தொக்கு இலங்கு ஆரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டார். இந்த ஆறு எங்கேயோ உற்பத்தி ஆகிறது. உற்பத்தியான ஆறு பல இடங்கள்ல அப்படி ஓடுறது, வளைஞ்சு நெளிஞ்சு திடீர்னு மேலே இருக்கு விழுந்து ஃபால்ஸா வர்றது, மலை வந்து விடுத்துற மலை மேலே ஏறுறதுல சைட்ல ஒதுங்கி பல இடங்கள்ல அப்படி பாஞ்சு 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 இதுக்கடா ஓடுறதுன்னா கடலை தேடி ஓடுறது. இந்த ஆறுடைய தேடல் எங்கடா முடியறதுன்னா கடல்ல போய் முடியும். இந்த இடம் அழகா இருக்கேன், அந்த இடத்துல செட்டில் ஆகாது. அதான் இருக்கு. எல்லாரும் நான் கொண்டாடல, காவேரியை ஸ்ரீரங்கத்தை கொண்டாடுறோம், யாரும் கொண்டாட மாட்டோம். அங்கேயே இருக்க வேண்டியது தானே. இருந்தாலும் தாண்டி 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 ஓடிட்டே இருக்கா. எதுக்குடா அப்படின்னா அந்த கடலை அடைஞ்சாதான் அதுக்கு ஒரு சமாதானம். அது போல தொக்கிலங்கு ஆரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாது. அதுக்கு நிற்க முடியாது. அதுக்கு கடல்ல போய் சேர்ந்தாதான் அதுக்கு ஒரு மரியாதை, ஒரு அழகு என்ன. அது போல நான் இங்கே உற்பத்தியான எப்படியோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, உன்னை நோக்கி தான் ஓடி வந்துட்டு. எப்படி அங்கே நிற்க முடியாதோ அது மாதிரி நான் எப்படி வேணா வாழலாம். பொய் சொல்லி வாழலாம், ஏமாத்தி வாழலாம், இல்லாட்டி நிறைய பேர் ஏமாற வாழலாம். ஆனால் வேற வழி இல்லை. உன் கிருபை தான் எனக்கு வேணும். அதை தவிர வேற எங்கேயும் போக முடியாது எனக்கு. புறம் நிற்க மாட்டாதே மற்ற அவை போல். எப்படி அந்த ஆறு கடலை நோக்கி ஓடுறதோ அது போலே மிக்கிலங்கு முகில் நிறத்தாய், அழகான கருமேகம் போன்ற நிறமுடைய ஹே பிரபோ, ஹே கண்ணா விற்றுவக்கோட்டம்மா உன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலங். உனக்கு அழகான ஒரு குணம் இருக்கு பாத்தியா. நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம். நான் எவ்வளவுதான் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் என் மேல அன்பு காட்டக்கூடிய ஒரு குணம். இப்போ 4 வாட்டி நம்மளை யாரும் அவமானப்படுத்தினா நம்மள அவளை அவமானப்படுத்த ரெடியாக 4 வாட்டிலாம் இல்லை, ஒரு தடவையே போதும், பாதியிலே கிளம்பிடுவோம். ஆனால் இவ்வளவு பண்ணாலும் சுவாமி பின்னாடியே வராரு. அந்த எஜமானம் அடித்தாலும் நாய் பின்னாடி ஓடி வரா போல நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சுவாமி தேடி நம்ம ஓடுறோம். கிருஷ்ணன் தான் நம்ம பின்னாடி ஓடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயதேவன், நான் பத்மாவதி ஜெயதேவரில் இன்னொரு ஜெயதேவன் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சரித்திரம். அவன் சாதாரண ஒருத்தன், கூலி வேலை செய்கிறவன். வேலைக்கு போகும்போது போகிற வழியில் ஒரு கிருஷ்ணன் கோவில் உண்டு, அங்கே வாசலில் நிற்பான். ஒன்றும் தெரியாது, கிருஷ்ணா ஜெயதேவன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவான். திரும்பி சாயங்காலம் அப்படி வரும்போது கிருஷ்ணா ஜெயதேவன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நமஸ்காரம் வந்துட்டு போயிடுவான். ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் போகும்போது ஒரு வண்டி வந்தது, அடிச்சு விடுத்து, ஆக்சிடென்ட் ஆகிடுத்து, ஹாஸ்பிட்டலில் கொண்டு படுக்க வச்சு விட்டான். நினைவு இருக்குது. இப்போ சாயங்காலம் அந்த நேரம் வந்து கொடுத்தவன் டெய்லி அந்த கோவிலுக்கு போய் கிருஷ்ணா ஜெயதேவன் வந்திருக்கேன்னு சொல்கிற டைம் வந்துருக்கு. ஓரத்தில் அழகான், இன்னைக்கு போய் சொல்ல முடியலையே. அப்போ ஜெயதேவா அப்படின்னு யாரோ கூப்பிட்டான். யாரான்னு பார்த்தா கிருஷ்ணன் வந்திருக்கேன் அப்படின்னு சுவாமி நின்னான். ஒரு யாரா ஜெயதேவன், எதுக்குடா கிருஷ்ணா நீ வந்தாங்க? நீ வரல, அதான் நான் வந்தேன். டெய்லி நீ வந்து சொல்லுவா இல்லையா கிருஷ்ணா ஜெயதேவன் வந்திருக்கேன்னு, நீ வரல, அதனால ஜெயதேவா கிருஷ்ணன் வந்திருக்கேன் சுவாமி சொல்றாங்க. எங்கிருந்தோ வந்தேன். அதான் அப்ப நான் வரலன்னா கூட எனக்காக வரக்கூடியவன் நீ இருக்க இல்லையா? நான் உன்னை கண்டுக்கவே இல்லைன்னா கூட என்னை கண்டுக்கிற நீ இருக்க இல்லையா? நான் உன்னை மறந்தே போனாலும் என்னை மறக்காத நீ இருக்க இல்லையா? அப்படி ஒரு நல்லவனா இருக்கிய நீ. என் மேல இவ்வளவு அக்கறையா, என் மேல இவ்வளவு ஆசையா, என் மேல இவ்வளவு பரிவா. பரிவுக்கு ஒரு காரணம் ஒண்ணும் இல்லையா? காரணமே இல்லாத நிர்ஹேதுக கிருபை, வெறிதே அருள். திருப்பதிக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். அதுக்கே நமக்கு ஒரு திமுரு, வருஷம் திருப்பதி போயிடுறேன் அப்படின்னு. என்னமும் 360 போறா மாதிரி. ஆனா அது கூட பெருமாள் ஆஹா என்ன வந்துட்டானே, என்ன பார்க்க வந்துட்டானே, என்ன கிருப்பை. திருப்பதி பெருமாள் நிஜமாவே கிருப்பா சாகரன் தான்.
எல்லாரும் இடிச்சு பிடிச்சிட்டு போகிறோன்னு பார்த்தா அவரே ஏதோ பிளான்லாம் பண்ணார், 3 ஸ்டெப்பு போட்டுட்டார், இதில் போ இதில் போ இதில் போ, அவ்வளோ அழகாக பார்க்க முடிகிறது. இப்போ நான்லாம் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருப்பேன், இந்த பெருமாள் இதெல்லாம் கூட ஆன்லைன் டிக்கெட் வச்சுட்டா தேவையில்லை, இந்த 300 ரூபாய் டிக்கெட்டில் இங்கே போய் வாங்கலாம் கஷ்டமாக இருக்குது. 300 ரூபாய் டிக்கெட் இப்போ ஆன்லைன் வந்துருச்சு. நான் தான் சொல்லுவேன், பெருமாள் வாயை திறக்கப்படாது, பயமாக இருக்குது, சொன்னால் நடத்தி கொடுத்துட்றாரு. நான் தான் ஒரு தடவை நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன். காஞ்சிபுரம் போயிருந்தேன், அடுத்த நாள் திருப்பதி போனோம், அடுத்த நாள் திருவனந்தபுரம் போனோம். என்னோட பிளான் லைனாக அன்றைக்கி காஞ்சிபுரம் போயிருக்கேன். சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய சன்னதி, யதோக்தகாரி கணிகண்ணன் போகின்றான் காமருக்கும் கட்சி மணிவண்ணா துணிவுடைய சின்ன புலவனும் போகின்றேன் நீ கிடக்க வேண்டாம் பையனாகப்பா சுருட்டிக்கொள்ளு. அப்போ நிறைய பக்தர்களோட போயிருந்தோம். திடீர்னு என்னமோ ஒரு தும்மி இருமி ஏதோ பண்ணேன் நான். அப்போ நான் சிரிச்சுட்டே சொல்லிட்டேன், அப்படி ஒரு இருமிட்டு வைத்தியர் வீரராகவரை போய் பார்க்கணும், அவர் தான் டாக்டர், திருவள்ளூர் பெருமாள், திருவள்ளூர் பெருமாள், வைத்தியர் வீரராகவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறந்தாச்சு, சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் அன்றைக்கி திவ்ய தரிசனம் சேவிச்சாச்சு, போயாச்சு. அடுத்த நாள் காத்தால 4:30-5 மணிக்கு கார் வந்தாச்சு. நாங்கள் ஒரு 7-8 பேர் கிளம்பியாச்சு திருப்பதிக்கு. கரெக்டாக தமிழ்நாடு பார்டர் தாண்டி ஆந்திராக்குள்ள நுழையிறோம். ரோடெல்லாம் என்னமோ கல் போட்டு வச்சிருக்கான். சரி, ரோடெல்லாம் சைட்லலாம் சுற்றி இப்படி போனால் அடுத்த போடுவார், 1/2 கிலோமீட்டர் அடுத்த கல் போட்டு வச்சிருக்கான். ஆனால் அது ஒன்றுமே புரியல. விசாரிச்சா அவர் சொன்னால் அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவன், அவர் தான் உண்ணாவிரதம் இருந்தான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான். அப்போ ஆந்திரா முழுக்க பந்து. அவன் சொல்லிட்டு அவங்களால போக முடியும். நாங்கள் சொன்ன கோவிலுக்கு போகிறோம், அவன் சொன்னால் நாங்கள் விட்டுருவோம். இந்த மாதிரி நீங்கள் திருப்பதி போகிறதுக்குள்ள ஒரு 300 இடத்துல போய் கல் வச்சிருப்போம். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தாண்டி போக முடியாது. நல்ல ஐடியானடா திரும்பி ஊருக்கு போகிறது தான், வேறு வழி இல்லைன்னு. நாங்கள் கொஞ்ச நேரம் போராடி எல்லாம் கேட்டு கஞ்சி வைக்கலாம், அது நடக்கலை. திரும்பி போகலான்னு பார்த்தா நாங்கள் வந்த வழியும் அடைச்சிட்டா. அப்போ என்னடா அது 2 கட்டமாக மாட்டிட்டு இருக்கோம். 2 கட்டாமல் வேலை கரெக்டாக திருச்செங்க மாதிரி மாட்டிட்டு, தமிழ்நாடும் இல்லை ஆந்திராவும் இல்லை, 2 கட்டமாக மாட்டிட்டு இருக்கோம் பார்டரில். அப்போ என்னடா பண்ணுறது, பெருமாளே இப்படி மாறிட்டோமேன்னு அப்போ ஒருத்தர் கேட்ட அவருக்கு இப்படி போயிடுங்க, இந்த ரூட்டில் போனால் அப்படி கிராமம் வரும், அப்படி போயிட்டு போயிடலாம், அப்படி ஊத்துக்கோட்டையெல்லாம் வரும், அப்படி போயிடலாம். சரி அப்படி போனால் அப்போ நான் கேட்டேன் அந்த டிரைவர், 2 பக்கம் போனால் என்னப்பா வரும்னு. அதான் சொன்னால் ஊத்துக்கோட்டை வரும் சுவாமி எல்லாம் அப்படி சொல்லிகிட்டே வந்தேன். சுருட்டுப்பள்ளி வருவோம், சுருட்டுப்பள்ளியும் ஒரு இடம் உண்டு. ஊத்துக்கோட்டை போனால் தானே சுருட்டுப்பள்ளியும் போர்டு பார்த்தேன். இது நல்ல இடம் வேணா, அந்த இடத்துல தான் சிவபெருமான அனந்த சயனத்தில் பார்க்கணும். சிவபெருமான் அனந்த சேனா பெருமாளை மாதிரி பார்க்குற ஒரே இடம் சுருட்டுப்பள்ளி தான். அதாவது ஆளாகல விஷத்தை குடித்தோடனே, பார்வதி கழுத்தை பிடிச்சோடனே சிவபெருமான் பார்வதி மடியில் தலசாஞ்சி படுத்துருக்கிற மாதிரி ஒரு திவ்ய தேசம், ஒரு ஸ்தலம் அது. இந்த சுருட்டுப்பள்ளி கரெக்டாக போர்டை பார்த்தா நான் சொன்னேன், சுருட்டுப்பள்ளி இங்கே தான் சிவபெருமான் கோவில் உண்டு, நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், பார்க்கணும். கரெக்டாக நான் சொல்கிறேன், அந்த கோவில் பக்கத்தில் போகிறது வண்டி, மெயின் ரோட்லேயே இருக்குது அந்த கோவில். உடனே இறங்கினோம், சுருட்டுப்பள்ளி பெருமாளை சேவிச்சோம். மனசு கேட்கல, கதலை கிளம்பியாச்சு, ரைட்டு தான் வீட்டுக்கு போனேன். இப்போ போய் ஊருக்கு போகலாம் அசிங்கமாக இருக்குமே, எல்லாம் யோசனை பண்ணிட்டு. அப்போ உடனே ஒரு பக்தர்கிட்ட நான் கேட்டேன், சரி திருவள்ளூர் எவ்வளோ தூரம், திருச்சின்னு ஒரு 3/4 மணி நேரம் தான். சரி போகலான்னு போயிட்டோம். போனால் அழகாக பெருமாளை தான் சேவிச்சு, பெருமாளை போய் சேவிச்சோன்னே வீரராகவன் சிரிச்சா. எதுவுமே சிரிக்கிறார் அப்படின்னு. அப்போ தான் தூக்கி வாரி போட்டது. நேற்று தான் சொல்லியிருக்கேன், வைத்தியர் வீரராகவனை பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணி எனக்கு அழகாக திருவள்ளூர் ரேஷன் வந்துட்டேன். நான் சொன்னேன், இனிமேல் பெருமாள் கோயிலில் வாயை திறக்க மாட்டேன், அதுவும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் வாசல்ல வாயை திறக்கமா, சத்தியமா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எனக்கு சொல்லிட்டு நடத்தி கொடுத்துட்டார். உடனே அடி சொன்னேன், நேற்று கோவிலில் சொன்ன வீரராகவனை பார்க்கணும்னு திருப்பதியை டைவர்ட் பண்ணி விட்டு இப்படி அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னு. அப்போ உடனே சரி பார்த்தோம், நிறைய டைம் இருக்கு. அப்போ இன்னொரு சிஷன் கேட்டேன், அவர்கிட்டயே கேட்டேன், ரொம்ப நாளாக ஆசை ஷோலிங்கர் போகணும்னு ஆசை, கடிகாச்சலம் நரசிம்மமூர்த்தி. நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி எனக்கு ஷோலிங்கர் போகணும்னு ஆசையாக இருக்கு, போகலாம் குட்டி, 1 மணி நேரம் தான். சரி போகலாம். அவங்க எத்தனை கோவில் பார்த்துருக்கோம் பாருங்க, ஒரு டைவர்ஷனில். சுருட்டுப்பள்ளி பார்த்தோம், திருவள்ளூர் பார்த்தோம், ஷோலிங்கர் போய் சின்ன மலை தான், ஒரு 1300 படி ஏறணும். அழகாக ஏறி ஒரு கல் மலை, ஏகசிலா பர்வதம்னு பாறை மலை, கடகடகடான்னு ஏறி போய் பெருமாளை பார்த்துல. என்னன்னா என் கூட வந்தவா 2 பேருக்கு, ஒருத்தனுக்கு நல்ல ஹை ஃபீவர், இன்னொருத்தி வயசானவள் முட்டி வலி. ஆனால் முதல்ல ஏறினது அவள் 2 பேர் தான் மலையில். அதான் அது செய்யணும். அழகாக மலை ஏறியாச்சு, அப்பாடான் மலை பார்த்து இறங்கியாச்சு, நரசிம்மலை பார்த்தாச்சு. அப்பாடான் திருப்தி ஆக முடியாது, பக்கத்தில் இன்னொரு குட்டி மலையில் ஆச்சு, அவருக்கு ஒரு 600 படி தனியாக ஏறி இறங்கணும். சரி திருப்பி ஏறும், ஏறி இறங்கணும். சாயங்காலம் 5:30-6 மணி ஆகிடும். இருந்தாலும் மனசில் ஒரு இது, இவ்வளோ தூரம் மலையப்பனை பார்க்காம போனால் அது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சரி டீ சாப்பிடலாம், ஒரு கடையில் டீ சாப்பிடலாம் நின்றுட்டு இருக்கோம். அப்போ நான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன், திருமலை பார்க்க முடியல, அதை தெரிஞ்சு அவர்தான் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அப்போ அந்த டீக்காரன் கேட்டான், என்ன சாமி என்ன விஷயம், அந்த மாதிரி திருப்பதிக்கெல்லாம் போகலாம்னா இப்படி நடந்தது, நாங்கள் இப்படி வந்துவிட்டோம்,
மாதிரி எல்லாம் பந்து மாதிரி ஆந்திராவில் என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் இருங்கோன்னா அவனுக்கு அப்போ தான் பழக்கம் அங்கே போய் நின்று பேசிட்டு இருந்தோம் அவ்வளோதான். உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணால் திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தை ஒரு ஆஃபீஸர் அவனுக்கு பழக்கம், இந்த டீக்காரன், அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் ஃபோன் பண்ணி அவர் சொன்னார் கூட்டமே இல்லை, இப்போ வந்தால் நன்னா பார்க்கலாம் சுவாமி. ஓடு அங்கே ஒரு டீயை சாப்பிட்டு அவனுக்கு ஒரு தேங்க்யூ சொன்னோம். காரில் ஏறணும், அழகாக 6:30 மணிக்கு நம்ம கிளம்பினோம். ராத்திரி 9 மணிக்கு உள்ளே நுழைஞ்சோம். டிக்கெட் வாங்கினோம். 9:45 உள்ளே நுழைஞ்சாச்சு. 300 ரூபாய் டிக்கெட், ஆளே கிடையாது. 2 நாள் நிறைய பேர் வரல. 9 ரூபாய் உள்ளே போயாச்சு, பெருமாளை பார்த்தாச்சு. 10:30 மணிக்கு வெளில வந்தாச்சு. சுகமாக யாரும் சரகண்டின்னு சொல்ல கூட இல்லை எங்களை பார்த்தாச்சு. ஆனால் எனக்கு ஒரு திருப்பதி போயிருந்த எஃபெக்ட் இல்லை. திருப்பதிலாம் கொஞ்ச நாள் இப்படி அந்த நிற்கணும் இல்லையா, அந்த ஒரு அப்படியே இருந்தாலும் சந்தோஷம். அப்போ நான் நினச்சேன், என்னடா அது திருப்பதி வந்துட்டு போன மாதிரி நம்ம ஜஸ்ட் லைட் இப்படி போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, அந்த காருக்காரன் ஒரு இடத்த நிற்க சொல்லியிருந்தோம். சரி, இந்த 2 பசங்களை நீவே பார்த்துட்டு வாங்கலாம் அனுப்பினோம். இவனுக்கு போய் தேடுனா காருக்காரன் ஆளை காணும். நாங்கள் ஃபோன் பண்ணால் அவன் இன்னொரு பக்கம் வந்துட்டான். இந்த போன பசங்க 2 பேரை காணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேடிட்டு போனார். அப்புறம் அவர் தேடிட்டு நான் போனேன். எல்லாம் தேடி முடிச்சு கடைசியில் காரை ஏறி உட்காந்துட்டு திருமலை மெயினில் ஒரு டோல் உண்டாங்க, டோல் மாதிரி செக் பண்ணாங்க. போனோடனே மணி 11:45 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மலைப்பாதையில் இறங்குறதுக்கு அனுமதி கிடையாது. காத்தால 3:30 மணிக்கு போங்க. எனக்கு அழுகியே வந்துட்டு தெரியாதனமாக சொல்லிட்டேன். திருப்பதியில் கொஞ்ச நேரம் நிற்கலையேன்னு பெருமாள் நிற்க வச்சுட்டார். ராத்திரி முழுக்க திருப்பதியில் குளிர குடைந்த நீரால் குளிர நல்லா ஒரு சுற்றிட்டு விடிய காலம்பரை எனக்கு என்னென்னா காத்தால 10 மணிக்கு திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட்டு. காத்தால 3:30 மணிக்கு மேலே திருப்பதியில் கிளம்பி 7:30 மணிக்கு மெட்ராஸ் வந்து குளிச்சுட்டு திரும்பி காரை பிடிச்சி கிடுக்கிட்டு ஓடி அப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சி நாங்கள் திருவனந்தபுரம். லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதாவது பகவான் ஒரு தடை பண்ணா கூட இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு. அன்னைக்கு முதல்ல நேரவே திருப்பதி போயிருந்தா எவ்வளோ பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கி தான் முதல் தடவையான சுருட்டப்பள்ளி பார்க்குறேன். அன்றைக்கி தான் ஷோலிங்கர் மலை முதல் தடவையாக ஏறுறேன். ஒரே நாளில் இவ்வளவு திவ்ய தேசத்தையும் பகவான் பார்க்க வச்சுட்டான். திருவள்ளூர், ஷோலிங்கர், திருப்பதி, அது இல்லாமல் சிவபெருமானுடைய சுருட்டப்பள்ளி. ஒரே நாளில் சத்தியமாக என்ன பிளான் பண்ணாலும் இந்த 4 கோவிலும் பார்க்க முடியவே முடியாது. அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ண நடக்கலை. அப்போ பகவானுடைய கிருப்பையை எதிர்நோக்கிட்டு இருந்தால் அவர் ஏதான பண்ணுவார். ஜாக்பாட்டு தான் இன்னி வரைக்கும் ஷோலிங்கர் குருஜி நம்ம அன்னைக்கு போன மாதிரி வராது. நான் சொல்ல சத்தியமாக அன்றைக்கி போய் நம்ம திருப்பதி போன மாதிரி நிஜமாதிரி நான் நிறைய அனுபவம் நம்ம சொல்லிட்டு போக முடியும். என்னதான் நம்பிக்கை விடாது. ஒரு தடை வருதா பெருசாக கொடுக்குறாரு, இதை விட பெருசு, இன்னும் ஜாஸ்தி, இன்னும் வசதியா, இன்னும் அற்புதமா, இன்னும் விசேஷமா, இன்னும் கிராண்டா, நம்ம கற்பனையே பண்ண முடியாதபடி என் லைஃப்ல இன்னொரு நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயமே நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கோவில் அனுபவங்கள் என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். அப்ப பகவான் ஒரு பிளான் வச்சிருக்கான். நான் திரும்பவும் சொல்றேன், ஆழ்வார் தான் சொல்ற, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ எனக்கு ஒரு பிளான் வச்சிருக்க. எப்படி அந்த நதியெல்லாம் கடலை தேடி ஓடுறதோ அது போல உன் சீல் உனக்கு என் மேல ஒரு பரிவு இருக்கு பார்த்தியா, அந்த பரிவுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அந்த பரிவை நம்பி நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். எனக்கு பரிவே கிடைக்கலனா கூட நிச்சயமா அந்த பரிவு கிடைக்கும்னு நான் காத்துட்டு இருப்பேன். நீ கிருபை பண்ணுவாய். அதான் ஆழ்வார் சொல்ற, மிக்கிலங்கு முகில் நிறத்தாய் விற்றுவக்கோட்டு அம்மா உன் புக்கிலங்கு சீர் அல்லால் புக்கிலன் கான் புண்ணியனே. நான் தனியா புண்ணியம்னா சம்பாதிச்சு வைக்கல, உன்னுடைய கிருபை தான் எனக்கு புண்ணியம். நீ கிருபை பண்ணியாச்சுன்னா அடுத்த விஷயம் நான் புண்ணியம் வந்தானே. திருமங்கை ஆழ்வாராமன் யாருமே எதிர்பார்க்கல. சரியா பொம்பளை புருக்கி இந்த வார்த்தை அப்படி கடுமையா சொல்ல நினைக்காதீங்க, புரியறதுக்காக சொல்ல. ஸ்திரீ லோலன், பெண்களே கதின்னு ஓடிட்டு இருந்தவர். அவர் ஆழ்வாராவான்னு யார் எதிர்பார்க்கல. சுவாமி எல்லாம் மாற்றி கொடுத்துட்டார். பாடினேன் வாடி வருந்தினேன் பாசுரமும் பாடிட்டார். அப்புறம் திவ்ய தேசம் போய் பகவானை கொண்டாடினார். அப்படின்னா இவன் ஒரு கிருபை பண்ணிட்டான்னா அடுத்த க்ஷணம் இந்த பாவங்கள்லாம் காணாம போகும். ஒரு கிருபை பண்ணிட்டான்னா அடுத்த க்ஷணம் கஷ்டங்கள்லாம் மாறிடும். ஒரு கிருபை பண்ணிட்டான்னா அடுத்த க்ஷணம் எல்லாம் மாறிடும். அப்போ அந்த ஒரு கிருபைக்காக நான் காத்தேன். அந்த ஒரு கிருபை எப்படி இருக்கணும், அப்படி இருக்குமா, தாங்க முடியாதபடி, தாங்க முடியாதபடி தேன்மழை பெய்ஞ்சா போல. மழை பெஞ்சாலே கொஞ்சம் தேன்மழை பெய்கிறது, இப்படி இருக்கும். கிருஷ்ண கிருபை அப்படித்தான். கிருஷ்ண கிருபை அப்படித்தான். நம்ம காத்துட்டு இருந்து வீண் போகாது, பண்ண நாமஜபம் வீண் போகாது, கேட்ட சத்சங்கம் வீண் போகாது, போன கோவில்கள் வீண் போகாது, பண்ண பிரார்த்தனை வீண் போகாது. சுவாமி சாந்தானந்தபுரி மகாராஜன் ஒருத்தர் சொல்லுவார், யுவர் பிரேயர்ஸ் மே பி டிலேட் நாட் டினைடு அப்படின்னு. கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் நடக்காமல் இருக்காதுங்க. மேபி டிலே பட் நாட் டினைடுங்க. ரொம்ப பாதிச்ச ஒரு வாக்கியம். கிடையாதுன்னு கிடையாது. கொஞ்சம் காலம் எதுக்குன்னு தெரியாது, ஏதோ ஒரு நன்மைக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்முடைய
நன்மையை உத்தேசிச்சுட்டு தான் டிலே ஆகிறது. சுவாமிக்கு மனசு இல்லை, சுவாமிக்கு பிடிக்கல, நம்ம கஷ்டப்படணும், நமக்கு புத்தி வரும், அதெல்லாம் இல்லை. அது எதுவுமே கிடையாது. ஏதோ நம்முடைய நன்மையை உத்தேசிச்சு இன்னும் பெருசாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு. இந்த குழந்தைகள் சின்னதாக இருக்கும்போது ஏதானும் பேங்க்ல பைசா போட்டு வைக்கணும், நிறைய ஒரு நகை வாங்கி வைக்கணும். அது சின்னதாக இருக்கும்போதே கையில் கொடுத்துடுறோம். இப்போ பக்கம் அந்த கொடுக்கும். அப்பா உனக்காக வச்சிருக்கேன் வீடு, அம்மா உனக்காக நகை சேர்த்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா. இது டிலே பண்றது எதுக்குன்னா, அதுக்கு எப்ப கொடுத்தா அது ஒழுங்கா அனுபவிக்குமோ நன்னா அப்ப கொடுக்க கூடாதுன்னு இல்லை, ஒழிச்சு வைக்கணும்னு இல்லை. இது சரியில்லைன்னா யாருக்கா கொடுத்துலான்னு இல்லை, இதுக்குதான் கொடுக்க போறோம், இதுதான் அனுபவிக்க போறது, அதை கொடுத்தோம். அது அதனால நம்பிக்கை, விசுவாசம், அதன்னே எல்லாம் அவ்வளவுதான். அதான் அது போதும், மற்ற எல்லாம் அப்படின்னு. அதுதான் ஆழ்வார் திரும்ப 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 அழுத்தம் திருத்தமா சொல்ல. 10 பாசுகள் இதே தான், திரும்ப 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 நம்பிக்கை 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 நம்பிக்கை. அம்மா மேல குழந்தை வைக்கிற நம்பிக்கை போல, கணவன் மேல மனைவி வைக்கிற நம்பிக்கை போல, ராஜா மேல பிரஜை வைக்கிற நம்பிக்கை போல, வைத்தியன் மேல நோயாளி வைக்கிற நம்பிக்கை போல. அடுத்தது பறவை. பறவை எப்படி அந்த அழகா அந்த கப்பலையே கப்பல் மேல வைக்கிற நம்பிக்கை போல, தாமரை சூரியன் மேல வைக்கிற நம்பிக்கை போல, அப்புறமா பயிர்கள்லாம் மழை மேகம் மேல வைக்கிற நம்பிக்கை போல, ஆறுகள்லாம் கடலே கதின்னு ஓடுறா போல, இது போல ஒரு நம்பிக்கை சுவாமி இடத்துல நம்பிக்கை. நம்பிக்கையோட இருங்க. மீதி 2 பாசம் நாளைக்கு முடிச்சிருக்கேன். நான் முடிக்கிறேன்னு சொன்னேன், முடியலன்னா இந்த விஷயங்கள் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா, கடகடன்னு சொல்லிட்டு போகிறது அது உண்டு. இதே ரொம்ப கடகடை இல்லை எனக்கெல்லாம், உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளோ அழகா பொறுமையா நிறுத்தி நிதானமா ஒரு பாத்திரமே 10 நாள் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை அதானே எல்லாம். அதனால மீதி 2 பாசம் நாளைக்கு முடிச்சு நாளைக்கு அடுத்த வேற ஆரம்பிப்போம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் அந்த பில்டர் கிட்டலாம் நம்பிக்கை வைக்கிறோம். பைசாவை கொடுத்துட்டு ஆரம்பத்துலேருந்து 20%, 10%, அவன் முடிச்சு கையில் கொடுத்து பணம் வாங்க மாட்டான். அதுலேருந்தே அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அவன் சொல்லும்போதெல்லாம் நம்மளும் கொடுத்துட்டே இருப்போம். அப்போ அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். இந்த வண்ணா கிட்டலாம் ட்ரெஸ்ஸை போட்டு நம்பிக்கையோட இருக்கும். நல்ல பட்டு புடவை, நல்ல பட்டு வேஷிலாம் கொடுத்துட்டு தருவான், தந்துடுவான். இன்னைக்கு நாளைக்கு வாங்குவோம், நாளைக்கு வாங்குவோம். அப்போ இவன் மேலாம் நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் விடுங்க. சினிமா தேட்டரை போய் பார்க்குறோம். முதல்ல டிக்கெட் பைசா கொடுத்தாலும் உள்ளே விடுவோம். அப்புறம் நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு அப்புறம் சொல்லுவோம். அது மேலே நம்பிக்கை வைக்க இல்லையா? அதெல்லாமே வசத்தின்னா சுவாமி மேல நம்பிக்கை இன்னும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ஸ்மரணம் காந்த ஸ்மரணம் ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சரணம் குருவார்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मा विक जय श्री भारत माता की लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 जय श्री इंदु माता की जय श्री ताम्रभरणी माता की जय श्री चंद्रभागा माता की जय कवरधा நிறைய தூத்துக்குடி போய் போய் தாமிரபரணி பண்ணா உள்ள ஓடிட்டா ராதே கிருஷ்ணா जय भोलो श्री कुलशेखर आழ்வார் की सुंदरी कवरधा सर्वत्र रामानुजनाम संकीर्तनम रामानुजा रामानुजा நாளைக்கு 6:30 மணிக்கு வச்சுடலாமா? 7 வச்சுக்கலாமா?